நீரங்கணி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை மதியம் வைத்திடும் மற்பொழுதிரள் முயமலையான் மத்தளவயிரணி உத்தமி முதல் மட்டபின் மலர்கோடு பணிவேணி முத்தமிழ் அளவினை முற்பட இரிதல் முற்பட எழுதிய முதலோடு முப்புறம் எரிசிதாட்சி ஊரை ரதம் அச்சது கொடி அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அது உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன்கள் பொழித்த புகழியர்கோன்களும் போற்றி ஆளிமிசை கழுவிதப்பில் அணிந்த வீராண்டு போற்றி வாழி திருநாவலூர் வண்டொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதபுரன் திருத்தாள் இல்லம் வல்ல சிவகாமிபாலுடன் ஐயா ஸ்ரீ சகஸ்திரடிகிரி சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவிளையாடல் புராணத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் இன்று ஒரு வேள்வியில் பயிரிடணும்னு வச்சுக்கோங்க. ஒரு வயக்காட்டில் பயிரிடணும்னா என்ன செய்யணும்? பயிரிடுவதற்கு முதல்ல வேலி அமைக்கணும், அப்புறம் பயிரிடணும், அப்புறம் தண்ணீரை பாய்ச்சணும், அதுக்கப்புறம் அந்த விளைய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு கிடைக்க வேண்டியது கடைசி பயன். அதோடைய பயன் அரிசியோ இல்லை பருத்தியோ இல்லை ஏதோ ஒன்று நமக்கு பயன் கிடைக்கும். இதை மையமாக வச்சு அப்படி சொல்லிக்கிறாரு, மெய்மையாம் உழவை செய்து. மெய்மை என்கின்ற உழவு என்ன உழவு அப்படின்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற உழவை நாம் செய்ய வேண்டும். எதுக்கு? சிவகதியாகிய பயன் நமக்கு விளைவதற்கு முதல் என்ன சொன்னார்? மெய்மையாம் உழவை செய்து. மெய்மை என்கின்ற வழி நமக்கு சரியா மார்க்கம், கிரியா மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் என்கின்ற 4 வகை மார்க்கம். சரி என்பது என்ன? இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டு. கிரி என்பது வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு. யோகம் என்பது மனதால் நினைக்கக்கூடிய தொண்டு. இது 3 மட்டும் பெற்றால் நமக்கு கிடைப்பது. இந்த வழியில் போனால் தான் ஞானத்தை கொடுத்தால் என்று மோட்சம் மோட்சம் கிடைக்காது. அப்போ இந்த வழியில் நம்மளை சுவாமி போய் சொல்கிறார். அப்படி சுவாமி மெய்மையாம் உழவை செய்து விருப்பு என்னும் வித்தை வித்தின்னு ஒரு வார்த்தை போட்டார். இதுக்கு ரொம்ப அதிகமாக என்ன தேவை? விருப்பம் என்கின்ற ஒன்று தேவை. இந்த சரியை செய்வதும் கிரியை செய்வதும் யோகம் செய்வதும் ஞானத்தினாலும் எப்படின்னா அது மேலே விருப்பம் கொண்டு செய்யணும். இப்போ சரியை கொண்டு செய்கிறோம்னா, இப்போ வீட்டில் கோயிலில் வந்து இப்போ படி செய்கிறோம், பூ கட்டுறோம், இதெல்லாம் எது செய்யணும்னா விருப்பத்தோடு செய்யணுமா. ஏனதானு செய்யாமல் அதில் ஆர்வத்தோட சாமி போய் பூ கட்டணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இழணும். நீங்கள் சாமி போய் பணி செய்யணும், நீங்கள் ஏதாவது ஒரு சாமி போய் ஏதாவது ஒரு தொண்டாட்டணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வரணும். விருப்பத்தோடு செய்வதற்கு தான் விருப்பு என்னும் வித்தை வித்தி. அதுதான் விதையாகவே இருக்குது. பயிரிடுவதற்கு எது விதையாக இருக்குது? அந்த விருப்பம் என்கின்ற அதுதான் விதையாக இருக்குது. விருப்பு என்னும் வித்தை வித்தி. பொய்மையாம் களை வாங்கி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அந்த இதப்புறம் களைஞ்சு எடுப்பாங்க பார்த்தீங்களா? தேவையில்லாதெல்லாம் களை எடுப்பாங்க. அந்த என்ன களை அப்படின்னா பொய்மையாம் கடை. இதில் வந்து என்ன செய்யணும்? உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இந்த வழிபாட்டில் எப்படி இருக்கணும்? ஒழுக்கம் ரொம்ப தேவை, உண்மை ரொம்ப தேவை. பொய் பேசுறதுனால ரொம்ப என்னானாரு? சாமிக்கிட்டே போய் சொன்னார், உங்களுடைய திருமணியை பார்த்தாச்சு அப்படின்னாரு. அப்படியா? உன்னைய டிஸ்பிளேஸ் பண்ணியாச்சு அப்படின்னாரு. உனக்கு எந்த திருக்கோயிலையும் உனைய வைக்கவே மாட்டாங்க, கவலையே படாத. பொய் சொன்னதுனால என்னாச்சு? பிரம்மாவுக்கு கோயில் எங்கேயுமே கிடையாது.
இப்போ ஒரு சில கோயிலில் என்னென்னா சாமிக்கு பின்னாடி சைடில் வச்சுருக்காங்க. ஆனால் எப்போதுமே பிரம்மாவுக்கு கோயில் கிடையவே. இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தை தான் பிரம்மாவுக்கு தனியாக கோயில் கட்டிக்கலாம். மற்றபடி எப்பயுமே இயல்பாகவே எந்த கோயில் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. ஏன்னா சாமியோடைய கட்டளை. ஏன்னா சாமிகிட்டே போய் சொல்லலாமா? இப்போ நம்மெல்லாம் எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோம்னா எத்தனை பொய் சொல்கிறோம் நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்வோம்? பொய்னா பொய் சொல்லிக்கிட்டே இருப்போம். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அடைஞ்சி படுக்கிற வரைக்கும் எத்தனை பொய் சொல்லணும். அதெல்லாம் ஒன்று இப்போ நம்ம சாதாரண மனிதர்கள் தானே, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பக்குவம் அடைய முடியும். எடுத்ததுமே பக்குவம் அடைய முடியும். அப்போ இப்போ நீங்கள் எதையும் நினைக்கிறீங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பொய்மை என்கின்ற கலையை நாம் இதிலிருந்து எடுக்கணும். உண்மையே பேசணும். உண்மையே பேசுனா நம்ம எங்கே போகலாம்? சாமி போய் அடையலாம். சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுவாங்க. சாதாரண ஒரு விஷயத்துக்குலாம் என்ன செய்வாங்க? பொய் வீணாக ஒரு பொய்யை சொல்லி அதுக்கு ஒரு வினையை ஏற்றிக்குவாங்க. பொய் சொன்னால் கண்டிப்பாக என்ன வரும்? வினைகள் ஏறிட்டே போகும். அதுக்கு ஒரு பிறவி வந்தே ஆகும். அதனால் என்ன சொன்னார்? உண்மையே பேசுது அப்படின்னாரு கண்டவர். பொருளறிந்து பேசுது, உண்மையே பேசுது. அப்போ உண்மை என்கின்ற இது என்ன செய்யணும்? பொய்மையாம் கடையை வாங்கி, அப்போ பொய்மையை விடுத்து என்ன செய்யணும்? உண்மையை பேச வேண்டும். பொய்மை என்னும் கடையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை. பொறைன்னா பொறுமை என்கின்ற நீரை பாய்ச்சணும். அது பெண்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் தேவை. பெண்களுக்கு எது வேணும்? பொறுமை ரொம்ப ரொம்ப வேணும். யாரும் எதாக பேசக்கூடாது. நாலு பேர்ட்டு பேசும்போது எப்படி செய்யணும்? பார்த்து பேசணும், பக்குவம் அறிந்து பேசணும், இடம்பொருள் அறிந்து பேசணும், எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பேசணும். ரொம்ப அது தேவை. என்னென்னா பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை என்னும் நீரை பாய்ச்சி. அதுதான் அதுக்கு நீராக அமைது. அந்த வேள்விக்கு பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவு என்னும் வேலியிட்டு. தம்மையும் நோக்கி கண்டு நம்ம இந்த உயிரை பார்ப்போம். இந்த உயிருக்கு என்னென்னா சிவரூபம். முதல்ல சிவபெருமானுடைய உருவத்தை பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும்? வழிபாடு செய்ய முடியும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆன்ம தரிசனம் உண்டாகும். ஆன்மா சிவபெருமானுடைய உருவத்தை பார்த்து தரிசனம் செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சிவ தரிசனத்தினால என்ன கிடைக்கும்னா இந்த ஆன்மாவுக்கு ஒரு சுத்தி கிடைக்கும். ஆன்ம சுத்தி ஆயிரும். சிவபெருமான் வழிபாடு பண்ண என்ன ஆகும்? ஆன்ம சுத்தியாகி என்ன ஆயிரும்? அப்புறம் சிவ தரிசனத்துக்கு போயிடும். சிவ தரிசனம், சிவ ரூபம், சிவ தரிசனம், கடைசி சிவ போகத்துக்கு கொண்டு போய் விடும். முடிவு என்ன? சிவ போகம். அதுதான் நமக்கு கடைசி கிடைக்கக்கூடிய சிவகதி என்கின்ற பயன். தம்மையும் நோக்கி கண்டு நமக்குள்ள உள்ள உயிரை என்ன செய்யணும்? சிவபெருமானுடைய தரிசனத்தை கண்டு அப்புறம் தகவு என்னும் வேலியிட்டு. அவரை தரிசனம் பண்ணுவதற்கு எது தேவைன்னா வேலி என்கின்ற இந்த ருத்ராஜமும் திருநீரும் ரொம்ப அவசியம் தேவை. இப்போ வேலி இல்லாத பயிர் என்ன ஆகும்? சீரழிஞ்சிடும். நல்லா பாருங்கள், வேலி போடலைன்னா பயிர் என்ன ஆகும்? எதாவது வந்து மேஞ்சிட்டு போயிடும். அது சின்ன பின்னமாக ஆகி போயிடும். அதுபோல் நம்ம இந்த ருத்ராஜமும் திருநீரும் போடலைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் சிக்கி என்ன செய்வோம்? பாழாகிடும். இப்போ நம்ம ருத்ராஜமும் திருநீர் அடைஞ்சிருந்தோம்னா நம்மகிட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஐயா ஒரு சிவனடியார் ஒரு பக்கத்தில் நம்ம வந்து வாயை கொடுக்கக்கூடாது அப்படின்னு என்ன செய்வாங்க? அவங்களே ஒதுக்கி போயிடுவாங்க. அதான் தகவு என்னும் வேலியிட்டு. இதுதான் நமக்கு வேலி போல் பயன்படுவது எதுனா ருத்ராஜமும் திருநீரும் தான் நமக்கு. தகவு என்னும் வேலியிட்டு தம்மையும் நோக்கி கண்டு தகவு என்னும் வேலியிட்டு செம்மையில் நிற்பாராயில் சிவகதி விளையும் என்று. செம்மையில் நிற்கணும். அதை உறுதிப்பாடு எப்படின்னா சிவ தியானம் செய்து இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடியது எதுன்னாரு முடிவில் சிவகதி விளையும். அந்த சிவகதி எப்படி வரும் அப்படின்னா இத்தனை வேலையை செஞ்சால் நமக்கு அந்த சிவகதி என்ன சொன்னார்? சரியகிரி யோகம் என்கின்ற தவத்தை செய்து மெய்மையாம் உழவை செய்து அதில் என்ன செய்யணும்? அந்த தொண்டையும் எப்படி செய்யணும்? விருப்பத்தோடு செய்து. இன்னைக்கு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு. என்ன பண்ண? இன்னைக்கு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு. எத்தனையோ தொண்டுகள்லாம் அங்கே இருக்குது. ஏதோ சொல்கிறாங்க, சொற்பொழிவுலாம் சொல்கிறாங்க, இதுக்கும் போய் செய்வோம் அப்படின்னு இல்லாமல் அதில் ஒரு ஆர்வத்தோடு என்ன செய்யணும்? ஆர்வம் மிகுந்து இருக்கணும். இதில் பூக்கட்டு கொடுக்கும்போது கூட அப்போ இன்னொரு பாட்டு சொல்லுவார். என்ன சொல்கிறார் அப்படின்னா பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து. சாமிக்கு பணி செய்யும் போதெல்லாம் ஆர்வத்தோடு செய்யணும். ஏதோ ஏனதானும் செய்யக்கூடாது. அதே தான் இங்கேயும் சொல்கிறார் பாட்டில். விருப்பு என்னும் வித்தை வித்தி. அந்த விருப்பத்தோடு என்ன செய்யணும்? சாமிக்கு பணி செய்ய வேண்டும். இல்லைன்னா அது இந்த செயல் செஞ்சு பயனில்லாமல் போயிடும். அப்போ என்ன செய்யணும்? காலையில்
எழுந்ததுமே நீராடி இறைவனுக்கு பக்தரை சாமி எப்படிப்பட்டவர், அவர் பித்தராகிய சிவபெருமானுக்கு நாம் பக்தராக ஆகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அந்த ஆர்வத்தை உள்ளே வைத்து நீலாம் அந்த பணி செய்யுங்க, நல்லா சாமி எது போனாங்க ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி ஆர்வத்தோடு வந்து இன்னைக்கு போய் செய்யணும், நாளைக்கு போய் செய்யணும், நாளைக்கு எப்படா விடியும் நம்ம கோயிலுக்கு போய் பணி செய்யணுங்கிற விருப்பத்தோடும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பணியெல்லாம் நம்ம விருப்பத்தோடு செய்தால் மெய்மையாம் உழவை செய்து விருப்பு என்னும் வித்தை வித்தி பொய்மையாம் கடையை வாங்கி உரை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவு என்னும் வேலையிட்டு செம்மையில் நிற்பாராயில் கடைசி முடிவது என்னது, சிவகதி விளையும் என்று. கடைசி நமக்கு விளையக்கூடிய பயிர் என்னது, சிவகதி என்கின்ற பயிர். சிவபெருமானுடைய திருவடியில் சேர்ந்து நாம் என்ன செய்வோம், பேரானந்தத்தை நாம் அனுபவிப்போம். இந்த உலக இன்பம் போல் கிடையாது. சிவபெருமான்கிட்ட கிடைக்கிற இன்பம் எப்படிப்பட்ட இன்பம் சொல்லி முடியாதுன்றார் திருமண தேவனாயினர். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் தான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் ஊன் பற்றப்பற்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படுமாமே. அவரவர்கள் அந்த இன்பத்தை அனுபவித்தால் தான் அதை உணர முடியும். அந்த இன்பம் பேரின்பம், இது சிற்றின்பம். இந்த உலகத்தில் உள்ள இன்பம் ஒரு நொடி பொழுது வந்து போகக்கூடிய இன்பம். அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியாமல் அட்ரஸே மாறிடும். அல்வா சாப்பிட நல்லா இருக்கும், நல்லா பார்க்க அல்வா எப்படி இருக்கும், பளபளன்னு இருக்கும், சாப்பிடணும் போல இருக்கும். வாயில் வைக்கிற நேரம் தான், அடுத்த நிமிஷம் அதுக்கு அட்ரஸே வேறு. உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு அட்ரஸே வேறு. ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் இன்பம். ஆனால் இறை இன்பம் அப்படிங்கிறது எல்லையில்லாத இன்பம், திரும்ப திரும்ப அனுபவிக்கக்கூடிய இன்பம். அந்த இன்பத்தை தான் எல்லா ஞானியும் சொல்கிறாங்க. அது நம்ம என்னென்னு நாம் போய் பார்த்தா தான் தெரியும். சரி, நம்ம இப்போ நான் புராணத்துக்குள்ள போயிடலாமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேதத்துக்கு பொருள் அருளி செய்த பாடம். என்ன வேதம், என்ன பொருள், அதை யார் சொல்ல போகிறா அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம். மதுரை சொக்கநாத பெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் நடத்தினார். இதையும் ஒரு திருவிளையாடலாம் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டார் சாமி. இல்லைன்னா நமக்கு வேதத்தினுடைய பொருளே தெரியாமையே போயிருக்கும். அப்போ வேதமும் சிவ ஆகமங்களும் இறைவன் அருளிய நூல் ரெண்டு எது, ஒன்று வேதம், மற்றொன்று சிவாகமம். வேதம் பொது, சிவ ஆகமங்கள் சிறப்பு. இப்போ உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ சரவணன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்றான் அப்படின்னா பொது, நல்லா கவனப்படுங்க. சரவணன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் பொது. இதே இது சரவணன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாதாங்கோயில் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய சகஸ்ரலிங்க சுவாமியுடைய திருக்கோயிலில் சொற்பொழிவு பேசி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு விவரா வரைய சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் ஆகமம் ஒன்று. வேதம் என்பது பொதுவாக சொல்லும், ஆகமம் வந்து அதை சிறப்பித்து சொல்லும். இப்போ சிவபெருமான் முழுவதும் பொருள் சொல்லிடும், ஆனால் அதை அடையக்கூடிய நெறி எது சொல்லும் அப்படின்னா இந்த ஆகமங்கள் சொல்லும். அப்போ வேதம் பொது, ஆகமம் சிறப்பு. இப்போ அதன் அடிப்படையில் ஒரு காலத்தில் 5 பூதங்களும் தத்தம் நிலையில் மாறுபட்டு 14 உலகங்களும், கீழே 14 உலகங்கள், கீழே 7 மேலே 7, 14 உலகங்களும் அவற்றில் அடங்கிய நான்முகன் திருமால் இந்திரன் முதலாய தேவர்களில் பெரும் பதங்களும் தோன்றியவாறு ஒடுங்கின. கடைசியினா ஊழிக்காலம் வந்துருச்சு. 14 உலகங்களும் அவற்றுள் அடங்கிய நான்முகன் திருமால் பிரம்மன் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஒரு காலத்தில் ஒடுங்கத்தான் போகிறாங்க. ஏன் அப்படின்னா பிரம்ம எத்தனை பேர் இருக்காங்க, 3 கோடி பிரம்மர்கள் நொந்திரர், எண்ணில் 6 கோடி நாராயண நங்கனே, எனில் 7 கங்கை மணல் என் இந்திரன், ஈர இணையில்லாதவன் ஈசன் ஒருவனே. அப்போ மற்றவங்களாம் எத்தனை கோடி கணக்கான பேர் இருக்காங்க. அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்கக்கூடிய பதவி வந்து எப்படி ஒரு கால எல்லை வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு வேற ஆள் வந்துடுவாங்க. அதுபோல் சாமிக்கு வந்து அப்படி கிடையாது. அவர் அதனால தான் சொன்னார், ஈர இணையில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னாரு. அவர் வந்து பதவி கிடையாது, அவருக்கு வந்து அவர் பெர்மனண்டாக இருக்க முடியாது. மற்றவங்களாம் யார் யாருனாரு, பிரமன், இந்திரன், திருமால், இவங்க 3 பேருமே என்ன முதலாய அதுபோக தேவர்கள் பெரிய பதங்களும் தோன்றியவாறு எல்லாத்தையும் காலை சாமி என்ன பண்ணார், ஊழிக்காலத்தை ஒடுக்கினார். ஒரு ஊழிக்காலம் வர மறைகளும் ஒடுங்கின. அந்த காலத்தில் அது இருக்கும்போது எல்லாம் ஒடுங்கும்போது மறைகளும் சேர்ந்து மறைகளாகிய வேதமும் ஒடுங்கிடுச்சான். பின்னாலே கதர்வும் முன்னே மலரும் தாமரை போல் சிவபெருமான் திருமுன்னர் மீண்டும் யாவும் தோன்றினார். மறுபடியும் சாமி எடுத்தாரு, மீள தோன்றி எப்பயுமே ஒடுக்கிறதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும், படைக்க முடியும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் அல்ல. இப்போ படைத்தல் காத்தல் அழித்தல்னா யார் அழித்தல் செய்கிறாரோ அவர் தான் என்ன செய்ய முடியும், மறுபடியும் படைக்க முடியும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள உள்ளே போகிறோம், வெடிக்கதை திறந்து உள்ளே போகிறோம், 2வது கதை திறந்து உள்ளே போகிறோம், கடைசி ரூம் போயிட்டோம், கடைசி ரூம் போயிட்டு மறுபடியும் அப்படி தாண்டி வந்துட முடியும் முதல் ரூமுக்கு. அப்போ எங்கேருந்து முடிச்சோமோ அங்கேருந்து கதவை சாத்தி வெளியில் வரணும்.
அதே போல தான் சாமி என்ன பண்ணாரு, ஊழிக்காலத்தில் எல்லா உயிரையும் ஒடுக்கி மறுபடியும் அந்த உயிர்களிலிருந்து மறுபடியும் என்ன செய்கிறாரு, மீள தோற்றுவிக்கிறாரு. அந்த பணியத்தை சொல்கிறார். பின்னாலே கதிரவன் முன்னே மலரும் தாமரை மலர் போல் சிவபெருமான் திருமுன்னர் மீண்டும் யாவும் தோன்றின. எப்படி ஒடுக்கினாரோ அதை எப்படி சாமி என்ன செஞ்சாரு, அனைத்தையும் தோற்றுவிச்சார். முன்பு போலவே பின்னும் சிவப்பரஞ்சுடன் முத்தொழில்களை நடத்தியவாறு திருவுள்ளம் கொண்டு திருமாலை படைக்க முதல்ல சாமி யாரை சொன்னார், திருமாலை தான் முதல்ல படைக்கிறார். காக்கக்கூடிய கடவுளாகிய திருமாலை முதல்ல படைக்கிறார். அந்த திருமாலிடம் இருந்து உந்தி கமலத்தில், அவருடைய உந்தி கமலம் இருக்காதுங்க தொப்புள், அதிலிருந்து உந்தி கமலத்திலிருந்து பண்டு போல நான்முகன் தோன்றி அதுலேருந்து அவருடைய குழந்தை தான் யார், திருமாலுடைய குழந்தை தான் யாருன்னா பிரம்மா. அவர் உந்தி கமலத்தில் இருந்து வண்டு போல நான்முகன் தோன்றி 3 உலகங்களையும் முறையாக படைத்தான். அதுக்கப்புறம் பிரம்மா வந்து அவர் எல்லா உலகங்களையும் படைக்க ஆரம்பிக்கிறார் பிரம்மா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் கூட சொல்றாரு, ஒரு வாயினை மணங்காரத்து ஈரியல் வாய் ஒரு மின்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளித்தளிப்ப மூர்த்திகள் ஆயினை அப்படின்னு ஞான் சொல்லி படிப்பார். படைத்தளித்து அளிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை. படைத்தல் செய்யக்கூடிய பிரம்மா, காத்தல் செய்யக்கூடிய விஷ்ணு, அழித்தல் செய்யக்கூடிய ருத்ரன். இதெல்லாம் சாமி எல்லாத்தையும் ஒடுக்கி மறுபடியும் மீள அவர்களை தோற்றுவிக்கிறார் என்பதை எப்படி சொல்றாரு, கரெக்டாக அந்த பாட்டில் ஞானசம்பந்தர் பெருமான் சொல்றாரு. ஓருவாயினை கடவுள் ஒன்று, ஈர் இயல்பாய் அம்மையும் அப்பனாக இருந்து இந்த உலகத்தை என்ன செய்கிறாரு, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்கின்ற 5 வழியில் செய்கிறாரு. கடவுள் ஒன்று தான், ஆனால் தன்மையில் எப்படி இருக்காரு, இரு தன்மையாக இருக்காரு. நினைப்பது சிவம், முடிப்பது சக்தியாக ஈர் இயல்பாக இருக்கு. ஆனால் மும்மூர்த்திகளாக இருக்காரு, படைத்தல், காத்தல், அழித்தல் செய்யக்கூடிய மும்மூர்த்திகளாக இருக்காரு. அதை எப்படி ஒடுக்கினாரோ அதே போல மீனையும் தோற்றுவிக்கக்கூடிய பெருமான் யாருன்னா சிவபெருமான் ஒருவர் தான் அந்த காரியத்தை செய்ய முடியுமே தவிர வேற யாராலையும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. சரி, அப்படி சொல்லிட்டு அதே போல அந்த பிரம்மா மூலியமா எல்லா உலகத்தையும் சாமி என்ன செய்யறாரு, படைக்க வைக்கிறார். படைக்க வச்சது. அப்போது நஞ்சினை உண்டு வானவருக்கும் உயிரளித்த தேவதேவனாகிய சிவபெருமான் திருவாக்கில் பிரணவம் தோன்றிட்டு, சாமியுடைய திருவாக்கிலிருந்து என்ன வந்துச்சு, பிரணவம். பிரணவம் என்பது ஓம் என்கின்ற பிரணவம் சாமியுடைய திருவாக்கிலிருந்து ஒழிச்சது. ஓம் என்கின்ற பிரணவம். அதிலிருந்து வேதங்கள் எல்லாம் தோன்று. அந்த ஓம் பிரணவத்திலிருந்து தான் என்ன வருது, வேதங்களை சாமி கொண்டிருக்கிறார். நைமிசாரண்ய வாசிகளாகிய கண்ணுவர், கருத்தர் முதலிய முனிவர்கள் அவ்வேதங்களை ஓதி அவற்றின் உட்பொருளை அறியாது மயங்கி மனமும் முகமும் வாடி கவலை விட்டுருந்தாங்க. அதோடைய பொருள் தெரியாமல் இந்த முனிவர்கள் என்ன பண்ணாங்க, கண்ணுவர், கருத்தர், நைமிசாரண்ய வாசிகள் பூராமே அந்த வேதங்களுக்கு பொருள் என்னன்னு தெரியலன்னு ரொம்ப மனம் வருத்தப்படுறாங்க, கவலை விட்டு இருக்காங்க. அச்சமயம் ஆணவகுலத்தின் வலிமையை வென்றவராகிய அரபத்தர் என்னும் ஒரு முனிவர் இருந்தார். அப்போ யார் இருந்தா, அங்கே வந்து ஒரு முனிவர் வராரு, அரபத்தர் என்று அந்த முனிவருக்கு பேர். அங்கிருந்த முனிவர்கள் வந்த அந்த முனிவரை எதிர்கொண்டு வணங்கி வரவேற்று ஆசனத்தில் இருந்து அமர்த்தாங்க. அந்த அரபத்த முனிவரை அந்த முனிவர்கள்லாம், இந்த நைமிசாரி முனிவர்கள்லாம் பார்த்து, சாமி இந்த வேதங்களுக்கெல்லாம் எனக்கு பொருள் தெரியல, நீங்கள் கூறுவீராக என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அவர்களை அமர்ச்சிட்டார். அப்படி செய்ததும் அரபத்தன் முனிவர்களை பார்த்து பற்று, துன்பம், அவா, வெறுப்பு முதலியவற்றை நீங்கிய நீங்கள் சிந்தை வேறுபட்டு முகம் வாடி இருக்க காரணம் என்ன, அவங்க பார்த்தோன்னே நீ ஏன் முகம் வாடி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் எப்படிப்பட்டவங்க, முனிவர்களை பார்த்து பற்று, துன்பம், அவா, வெறுப்பு இந்த 4ஐயும் நீக்கிறவங்க தான் யாராக இருக்க முடியும், முனிவர்களாக இருக்க முடியும். இன்னொரு பக்கத்தில் தெரியுங்களா, கேட்கணும், சத்தத்தில் கேட்கணும்னா நீங்கள் பக்கத்தில் நடுவில் சாரை அடிக்கும், சாரை அடிக்கலங்க எனக்கே சாரை அடிக்கும். பழைய சாமியை பயணம் எல்லாம் சிவன் தான்.
எல்லாத்தையும் கடந்துதான் பற்றெல்லாம் நீக்கிதான் என்ன சொல்லுவாங்க, எந்த நிலையிலும் சிவபெருமானை தவிர வேற எதுவுமே தெரிந்தவர்கள் தான் முனிவர்கள். அப்படியே எல்லா பற்றையும் நீக்கிற அந்த முனிவர்கள் முகம் வாடி இருப்பதை பார்த்து சுத்தத்தான் நீக்கி சொல்லுவீங்க. என்ன வரல எனக்கு வேலைக்கு பொறுப்பதை நான் வரையிருக்காரு. மழை பொழியுது. தெரியுமா முனிவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த ஆசை பற்று அவா இதெல்லாம் என்ன எடுத்தவங்க முனிவர்கள் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட முனிவர்களை பார்த்து இந்த அறவட்ட முனிவர் என்ன கேட்டாரு, ஏன் இந்த முகம் உங்களுக்கு வாரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயனே நாங்கள் மயக்கத்தில் தேர்வாகி மாயின் உருவாகவே இருக்கிய சிவபெருமான் அருள் செய்த வேதங்களை பயின்றோம். வேதத்தெல்லாம் நாங்கள் பயின்றோம். அவற்றின் முக்கிடை பொருளை உணர்த்தும் குறவும் இல்லாமல் இருந்த மனத்தை உடையவனாகவும் அதனால் இதற்கு ஆலோசனை கேட்டுக்கொள்கின்றோம். வேதத்துக்கு பொருள் தெரியாம யார்கிட்ட கேட்குறாங்க, அந்த அறவத்தை கேட்குறாங்க. இயல்பாகவே இந்த வேதத்தை அருளியது யாரு, சிவபெருமான். முதல்ல என்ன பண்ணணும், வேதத்தை அறியது சிவபெருமான், சிவ ஆகமங்களை அறியது வேதம் போது ஆகமங்கள் சிறப்பு, வேதம் போது ஆகம சிறப்பு. அப்ப இந்த வேதத்துக்கு பொறுத்தில்லாம ஒரு குறிப்பிட்ட ஏற்கும் போது ஆரவாய்க்கிறது அவரை கேட்ட அறவப்பது வேதத்தை அழிச்சு சிவபெருமானே கண்டு வேதத்தின் பொருளை உணர்ந்து அக்கண்டு வேறு ஆலோசனை யாரும் செய்தி தளத்தினால் அன்றி வேறு யாரும் கைமுறை பொருளில்லை. அத்தளத்திலும் புதிய தளத்தில் அன்றி பயன்படாது. இந்த வேதத்துக்கு பொருள் யாரு, சாமிதான் பொருள். ஆனால் அதை யார் அருள் செய்ய முடியும் அப்படின்னா சோமசுந்தர ஒரு புண்ணிய தலம் ஒன்று உள்ளது. அப்படிப்பட்ட புண்ணிய தலங்களும் சிறந்தது எது அப்படின்னா சிவத்தலம் ரொம்ப சிறப்புடையது. அந்த சிவத்தலங்களும் சிறப்புடையது எது அப்படின்னா பெரும்பாலும் எளிதில் நினைத்து பயனளிக்கும் உத்தமோர்க்கு சிவத்தலம் உலகனைக்கும் தமது வடிவமாகி உள்ள விராட் கிருஷ்ணனுடைய பிரம்ம மந்திரத்திலிருந்து வயதறிந்து உற்சவம் ஏற்படுத்துகிறது புறமாகிய மதுரையம்பதி என்று இந்த சிவத்தலங்களில் சிவத்தலம் எது அப்படின்னா மதுரையம்பதி இருக்கக்கூடிய சொப்பநாத பெருமான் தான். இருக்கிறது மூலசுவரி எது அப்படின்னா அந்த சொப்பநாதனுடைய அதுதான் எல்லாருக்கும் சுலபமாக இருக்கக்கூடியது. அந்த தளத்தில் போய் என்ன செய்ய, அங்கே அளவற்ற தேவர்கள் முனிவர்களும் பெருக்கவும் செய்யக்கூடிய இடம் எது, மதுரையம்பதி. அங்கே அந்த மதுரையில் சோமசுந்தர விமானத்தில் தென்பட்ட கட்டார மரத்தில் நீங்கள் எழுந்து முருகர் கடவுளாகிய தட்சணமூர்த்தி தன்னை வழிபட என்ற சனகமுறையான முனிவர்களுக்கு கருணையோடு இதை கூறி நான் முடித்துள்ளார். அப்ப அந்த தவப்பேற்றை எளிதில் பிரித்து வரக்கூடிய அறநூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, மதுரையின் கண்ணே சோமசுந்தர கடவுளுடைய விண்ணிலி விமானத்திற்கு தென்பக்கத்தில் கல்லால மரத்தின் நிழலிலிருந்து நீங்காது எழுந்தருளிருக்கும் முழுமுதற் கடவுளாகிய தட்சிணாமூர்த்தி தம்மை வழிபடான் என்ற சனக முதலிய முனிவர்களுக்கு கருணையோடு முகமலர்ந்து அளவிருந்த அரும் கலைகள் அனைத்தையும் தெளிவுறுத்தி விளங்கா நிற்கும். அது தட்சிணாமூர்த்தியை உங்களுக்கு தாம் அருளிய வேதத்தின் பொருளை உணர்த்தி எழுதுவார் என்று யார் சொல்கிறார், அந்த அரபத்தர் என்கிற முனிவர் அந்த கருக்கர் கண்ணுவர் என்ற நைமிசாரணிய முனிவர்களுக்கு எடுத்து சொல்றாரு. இப்ப என்ன சொன்னாரு, விண்வெளி விமானத்தில் தென்பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி விமானம் அப்படின்னா சாமி பெரும்பாலும் இந்த விமானத்திலிருந்து நிறைய பேர் காட்சி கொடுத்தாரு. ஒரு முறை பார்த்தீங்கன்னா நமது ஞானசம்பந்த பெருமான் அப்படியே இங்கே இந்த பச்சைப்பதி இணைப்படாது திருநெல்வேலிக்கு வந்து பச்சைப்பதி இணைப்படுவார். அனவாதம் புறவாதம் நடக்கும். சமணர்கள் வந்து நீங்கள் வாழ்ந்து போவாங்க
அவங்க வென்றார்கள்னு சொன்னாங்க. அவங்க எழுதி போட்டாங்க, எரிஞ்சிருச்சு சமணர்கள். ஞானசம்பந்த பெருமான் அப்போ எந்த பதியத்தை எழுதி போட்டாங்கன்னா போக மாத்த பூமுறையா அந்த பதியத்தை எடுத்து நல்லாட்டு பதியத்தை எடுத்து எழுதி போட்டாரு. அப்படியே இருந்துச்சு. அதனால அதுக்கு பேர் பச்சை பதியம் என்றே பேர் அந்த பதியத்துக்கு. அப்போ இவர் கொல்லம்புதூர் இதெல்லாம் ஊரெல்லாம் கடந்து நேராக எங்கே போகிறாரு, நல்லாட்டு போகிறார். போய் அங்கே உள்ள சாமி வழிபாடு பண்ணும்போது, சாமி அன்னைக்கு ஆலவாயில் வந்து மதுரையம்பதியில் வந்து நீங்கள் விலகி அந்த விலகி வந்து விலகி தோன்றியதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லுவார். என்ன பாட்டுன்னா, பாவை படகமெல்லடி பாவையோடும் படுகின காடிடை பற்றி நின்று நாடகமாடும் நல்லாருடைய நம்பெருமான் என்பள் சொல்லாய். சாமி அன்னைக்கு நாடகம்லாம் ஆன்லைன்ல சாமி நல்லாட்டு பெருமானே, அன்னைக்கு திரு ஆலவாயில மதுரை பதிக்கு வந்து அந்த பச்சை பதியத்தை நீங்கள் எனக்கு ஆக்கி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்றாரு. நாடகமாடிய நல்லாருடைய நம்பெருமான் இது என்பள் சொல்லாய் அப்படின்னு ஞாபகம். சூடகமில்லடி மடந்தை மார்கள் துணையோடு தொழுது ஏத்தி வாழ்த்த அடகமாடும் நெருங்கி கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாரே அப்படின்னு சாமி அன்னைக்கு ஆலவாயில் வந்து நீ அமர்ந்ததன் காரணம் என்ன சாமி, இந்த விண்ணில் வந்து கோயில் அமர்ந்ததன் காரணம் என்ன சாமி அப்படின்னு நல்லாட்டு பெருமானை பார்த்து ஞானசம்பந்த பெருமான் கேட்குறாரு. அப்போ அந்த அளவுக்கு சொக்கநாதர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த பதிகத்தை ஆக்கி நமக்கு கொடுக்கின்ற நல்லாட்டு பெருமான் இருக்கக்கூடிய தளத்தை கொண்டு வந்து சொக்கநாத பெருமான்கிட்ட வந்து என்ன செய்கிறாரு, அந்த பதிகத்தை பச்சை பதியமாக ஆக்கி யார் கொடுத்தா, சொக்கநாத பெருமான் தான் கொடுத்தாரு. உடனே அதை நினச்சி அவர் பாடுறாரு ஞாபகம் இந்த பதியம். நல்லாரும் ஆளவாயுங்கிற ஒரு பதியம் இருக்கும். முதல் பெருமாள் எடுத்து பார்த்தீங்கன்னா, படகமெல்லடி பாவையோடும் படுகின காடிடை பற்றி நின்று நாடகமாக நல்ல நம்பெருமான் என்பள் சொல்லாய். சாமி காட்சி கொடுத்தார். ரெண்டாவது என்ன சொன்னாரு, எப்படிப்பட்ட தத்துவங்கள் கல்லாரி நிலத்தில் அன்னைக்கு பிரம்மபுத்திரனுக்கு வேதம் சொன்னாரே அவர் தான் இந்த வேதத்துக்கு என்ன செய்ய முடியும், பொருள் சொல்ல முடியும் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம துணியில பார்த்தோம், கல்லாரின் புறையம் வந்து முதல் ஆரங்கம் முதல் கட்டகேட்டி வல்லாரின் நால்வருக்கும் வாக்குறுத்த பூரணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தவரை இருந்தவரை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகவத் தொலைக்கு வருவோம் நம்ம பார்க்கணும். கல்லாலின் குடை அமர்ந்து என்ன மரம்னாரு, கல்லால் மரம்னாரு. கல்லால் ஆழ மரம் யாருக்கு சொன்னாரு, வல்லார்கள் நால்வருக்கும் மாற்றியிருந்த பூரணமாய் வருவாங்க. வல்லார்கள் நால்வருக்கும் வல்லார்கள் நால்வர் யாரு, அந்த பிரம்மபுத்திரர்கள் சனகர் சனாந்தனர் சனாதன சனஸ்காரர்கள் அந்த முனிவர்களுக்கு சாமி என்ன பண்ணாரு, உபதேசித்தார். என்ன உபதேசித்தாரு, அப்படி திருமுத்தையை தான் காமிச்சாரு. எனது தன்னும் மாயை ஆணவம் நீங்கி இந்த உயிர் இந்த கை உயிர் இந்த கட்டகர்கள் யாரு, சிவபெருமான், நீ என்னை வந்து அடைவாய் என்று வல்லார்கள் நால்வருக்கும் மாற்றிவந்த பூரணமாய் எல்லாமாய் பூர்வமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி ஒரே இடத்துல அந்த இலையும் போல சாமி எப்படி இருந்தார் அப்படின்னா, மேலையும் பார்க்கல கீழையும் பார்க்கல அந்த நிலையில இருந்தாரு உபதேசிக்கிறார். அப்படி அதாவது கீழையும் பார்த்த மாதிரி தெரியாது, மேலையும் பார்த்த மாதிரி தெரியாது, அந்த ஒரு நிலையில எடுத்துக்கிறாரு சாமி. அந்த நால்வர்களுக்கு என்ன உயிர்ச்சாரு, அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த உயிரை வந்து எப்படி இறைவனை அடைய முடியலன்னு சொல்லி அவங்க வந்து கேட்டாங்க. அப்போ வந்து சாமி கல்லாரின் மரத்துக்கு வந்து எழுதியாரு, அந்த சிறுமுத்திரையை காமித்து சொன்னார். படித்தவங்களுக்கு எப்பயுமே புரிஞ்சிடும், சிறுமுத்திரை காமிச்சவங்க புரிஞ்சிடும். படிக்காதவங்க எடுக்கணும், எடுத்து விளக்கி சொல்லணும். அவங்க படித்தவங்க ரொம்ப படித்தவங்க பிரம்மபுத்திரர்கள்லாம். அதனால சாமி என்ன பண்ணாரு, முத்திரை காமிச்சு
அவங்களாம் சாதாரண அருந்தவங்க சொல்லுவாங்க. அவர்கள இறைவனை போய் எழுதி முடியாது, பார்க்க முடியாது. அவ்வளோ தவம் செஞ்சான், அங்கே வெட்டி வெட்டி போட்டான். அப்போ என்ன ஆச்சு? பார்க்க முடியல. ஆனால் அன்பு செய்த அவருடைய தம்பிக்கு சாமி காட்டி. அப்போ சாமி எதுக்கு வர அன்புக்கு இறந்து வர? ரெண்டாவது அருந்தவம் செய்தால் இறங்கி வருவார். கவிவன்மா அப்போ அருந்தவம் செய்தால் சொல்லலாம். அந்த தவம் என்பது என்னது? சரீர யோகம் ஞானம். அந்த சைவத்தை பொறுத்தவருக்கு தவம் அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே காட்டில் போய் தவம் இருக்கிறது தவம் அல்ல. அப்போ எது தவம் அப்படின்னா சரியா கிரியா யோகம் என்பதுதான் தவம். சரீரில் 16 வகையாக புரியும். சரீர் சரியை, சரீர் கிரியை, சரீர் யோகம், சரீர் ஞானம். கிரியில் சரியை, கிரியில் கிரியை, கிரியில் யோகம், கிரியில் ஞானம். அடுத்து யோகத்தில் சரி, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். அடுத்து ஞானத்தில் சரி, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த 16 வகை. இந்த நெறியில இருந்துச்சுன்னா நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம இறைவனை அடைய முடியும். இந்த மார்க்கங்களும் நம்ம தாண்டணும். இப்போ இதில் சத்திரிகால வகைகள் இருக்கு. மந்ததனம், மந்தம், தீவிரம், தீவிரதனம். முதல் இருக்கக்கூடியது என்ன சொன்னேன்? மந்ததனம். கடைசி இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னேன்? தீவிரதனம். அப்போ என்பது என்ன அப்படின்னா கால்வாசி இறைவர்கள் அன்பு, முக்காவாசி உலகத்தின் மேல் பட்டு அப்படின்னா நம்ம எந்த ராஜ்யத்தில் இருக்கோம்? மந்த காலத்தில் இருக்கோம்னு அர்த்தம். நீங்கள் எப்படி தெரியல, நமக்கு தெரியல. நீங்கள் பாதி சாமியிலையும் பாதி உலகத்திலையும் இருந்தால் அது மந்தம். சரி, முக்கால்வாசி சாமிகிட்ட கால்வாசினா உலகத்தில் அப்படின்னா தீவிரம். முழுக்க முழுக்க சாமிகிட்ட உலகத்துலமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தீவிரம். மாணிக்க வசனம் அந்த நிலையில் அந்த தீவிர உலகத்தோட எதுவுமே சிந்திக்கல. சாமியை கேட்டது கூடமே அன்பு ஒன்றும் இந்த கருத்து எதுவுமே. அப்போ அந்த நெறியில் நின்று அந்த அருந்தவத்தை அப்படி செய்தால்தான் சாமி வந்து முடியும், நான் பார்க்க முடியும். உடனே அந்த முனிவர்கள் என்ன சொன்னாங்க? அந்த முனிவர் என்ன சொன்னாரு? அந்த முனிவர்களை பார்த்து, நெய்மிசாரி முனிவர்களை பார்த்து, நீ அருந்தவும் செய்யுங்க, உங்களுக்கு பூர்வமாக இந்த வேலைக்கு பொருளை கூட்டார் என்று சொல்லுவாங்க. முதலிய முனிவர்கள் அதை கேட்டு மகிழ்ந்து அளவத்தரை வணங்கி அவர்கள் சென்று மதுரையை அடைந்து திருக்கோயிலில் புகுந்து பொற்றாமரை வாவியில் நீராடினார். முதல்ல வந்து எங்கே போனாங்க? பொற்றாமரை குளத்தில் போய் நீராடினார். அப்ப பொற்றாமரை குளத்தில் முதல் எல்லாரும் முதல்ல என்ன செய்யறாங்க? பொற்றாமரை குளத்துல தான் முதல்ல நீராடுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு எல்லாம் தெரியும். குளத்தில் நீராடுறது எவ்வளவு சிறப்பு. குளத்தில் நீராடினா உடல் மட்டும் சுத்தமாகுது, உயிரும் சுத்தமாகும். இப்ப நீங்க காலையில் குளிக்கிறீங்க, எதுல குளிப்பீங்க? இதுல என்ன இருக்கு? நாங்க தண்ணியில தான் குளிப்போம் அப்படின்னு சொல்லுங்க. தண்ணியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப குழாயில குளிக்கிறீங்க, இந்த தண்ணியை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சிவகங்கையாக பாவிக்க வேண்டும். எப்படி கங்கையில குளிக்கிற மாதிரி பாவிக்கணும். தண்ணியை பாவிச்சு அதுல பஞ்சாட்சரத்தை எழுதணும், நமஸ்காரம் எழுதி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அது நம்ம குளிச்சோம்னா நம்ம உடம்போட என்ன ஆயிரும்? உடம்பு மட்டும் சுத்தமாகுது, நம்ம உள்ளமும் சுத்தமாகும், ஆன்மா சுத்தி அடையும். அதுக்கு நம்ம எதுக்கு புரியல் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இவற்றையும் உடல் மட்டும் தூய்மை அடையாமல் உள்ளமும் தூய்மை அடைய வேண்டும். உள்ளம் தூய்மையாக தான் எங்க போக முடியும்? இவன் மட்டும் போக முடியும். இல்ல உள்ளம் தூய்மையாகனு சொன்ன நான் வெளியே எவ்வளவு நாள் ஆட்சியம் கொடுக்கேன்னு வச்சுக்கோங்க, உள்ள சுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, போக முடியுமா சாமியிடம்? நான் வெளியில வந்து நான் நல்லா நடிக்கிறேன், நான் நல்லது போல நல்லா நடிக்கிறேன், ஒரு மாதிரி உலகத்திலே கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்க இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? சில பேர்த்த வெளியில நல்லா நடிப்பாங்க, உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர விஷமா இருக்கும். ஆனா அதனால்தான் சொன்னாரு, வாயானை மனத்தானை மனத்தில் என்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான். நீ என்ன செய்யலாம் செய்யப்பா,
நான் உங்களுடைய கருத்தை மட்டும் தான் பார்ப்பேன் கொடுக்குறேன் சாமி. நான் 1000 மாலை கட்டினேன், காக்க மாட்டேன் சாமி. நீ எத்தனை நாள் கட்டிக்கோ, 10,000 கூட கட்டு, நீ என்ன நோக்கத்தோட கட்டுற அதுதான் பார்ப்பேன் அப்படின்னு சாமி. இது உங்களுக்கு என்னால் ஒரு சரதான போட முடியும் அப்படின்னு இருந்தா கூட, ஆனால் உள்ள சுத்தமாக இருந்து ஒரு சரம் போட்டாலும் போதும். இது உங்களுக்கு நீ என்ன கருத்தோட நீ அந்த பணி செய்யறீங்க சாமி, நான் உன் மேலே எனக்கு அன்பு வரும் சாமி, இதுக்காக என்னால் முடிஞ்சது இல்லை, என்னால் முடிஞ்சது ஏற்றுக்க சாமி அப்படின்னு ஒரு சின்ன சரம் கட்டினா கூட சாமி என்ன செய்வாரு, அவர் கேட்பது என்னன்னா உங்ககிட்ட அன்பு உண்டுதான். அன்புக்கு நீங்க எதுவுமே கிடையாது. எல்லா புராணங்களும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா சிவபெருமான் மேல் அன்பு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து ஆளாளுக்கு அன்பு அப்படி செலுத்துறாங்க. மைக்கை வந்து ஆட்டோநெட்டில் போட்டுக்கிறாங்க. அடுத்து இது நம்ம இன்னைக்கு வராங்க, நாளைக்கு வராங்க, எல்லாம் வந்து அப்படிங்கிறாங்க. நீங்கள் பக்கத்துல இருந்து அட்டன் கேட்குறீங்க. இப்போ ஆதாரம் மட்டும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாமியோட மிகுந்த அன்பு உங்களுக்கு உண்டாயிடுச்சு. காலப்போக்கில் என்ன ஆகிடும், அந்த அன்பு அதிகரிக்க அதிகரிக்க சாமி மேலே அதிகரிக்க அதிகரிக்க அன்பு கூட கூட என்ன சொல்ற, சாமி உங்ககிட்ட இறங்கி வந்துடுவார். நீ என்ன சொன்னாலும் சாமி கேட்பார். அந்த அளவுக்கு வந்துடுவார் சாமி. நீ எந்த அளவுக்கு உள்ள இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு படி வச்சீங்கன்னா 30 படி வந்து அவர் ரெடி ஆகிடும். அப்படி அன்பு வந்து பெருவதற்காக தான் நம்ம என்ன செய்யறோம், சாமியை நம்ம இது பண்ணுறோம். அப்போ தட்சிணாமூர்த்தியை உங்களுக்கு வந்து என்ன செய்வார், ஒரு செய்வாருங்கிறனால உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, பொற்றாமலை கோயிலுக்கு போனாங்க. அந்த குளத்துல போய் நீராடினாங்க. மதுரைக்கு வந்துட்டாங்க. வந்து பொற்றாமலை குளத்து முதல்ல நீராடினாங்க. நீராடிட்டு ரெண்டாவது திருக்கோயிலுக்கு உள்ள புகுந்தாங்க. புகுந்து மேலவங்க விரைந்து சென்று 8 வெள்ளிமலையின் விடையிலேயே ஒரு பொன்மலை விளங்குவது போல் காட்சியை தரும் இந்த விமானத்தின் எழுந்துடைய தேவதேவனாகிய சோமசுந்தர கடவுளை தரிசித்து உடனே என்ன சொன்ன, இப்பதான் நான் அவங்கள்ட்ட ஒரு கதை சொன்னேன். அந்த விமானத்தை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணணும். ஏற்கனவே ஞானசம்பந்த பெருமானம் செஞ்சாருங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ என்ன செய்யறாரு, அந்த விமானத்தை பார்த்து இவங்க அந்த முனிவரெல்லாம் தரிசனம் பண்றாங்க. சோமசுந்தர கடவுளை தரிசித்து பேரும்ப கடலில் மூழ்கி நிலத்தில் வீழ்ந்து வணங்கி எழுந்தார்கள். கைகள் தலை மீது குவிய, கண்கள் ஆனந்த கண்ணீராகிய அறிவு பெரிய, கால்களும் கைகளும் நடுங்க, வாய்ப்பு இருந்தார்கள். அப்ப இத்தனை செயல் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும், அகத்திலக்கணம் என்று பெயர். அகத்தில் ஒரு அடியார்கள்னா என்ன இருக்கணும், 2 வகையான இலக்கணம் இருக்கணும். ஒன்று அகத்திலக்கணம், மற்றொன்று புறத்திலக்கணம். புறத்திலக்கணம்னா என்னென்ன, சிவபெருமானை தரிசித்தல், சிவாலயங்கள் தோறு சென்று வழிபாடு செய்தல், சிவ புண்ணியங்களை செய்தல், சிவன் அடியாரிடத்தில் மட்டுமே உண்டுதல், அப்புறம் சிவ பூஜை செய்தல், இது கூடவே புறத்திலக்கணம். அகத்திலக்கணம்னா உண்முதல், மயில் சிரித்தல், வாய் குளறல், அப்படி பேரும்பத்தில் தெளிச்சு ஒன்றும் பேசவே வராது. சாமிக்கு அன்பு வந்துருச்சுன்னா அப்படியே கையிலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு என்ன ஆயிரும், அப்படியே தேவி அவ்வளோ ஆரம்பிச்சுவாங்க. அந்த அளவுக்கு அன்பு. அதெல்லாம் என்ன இலக்கணும்னா அதுக்கு அகத்திலக்கணம். அகத்துக்குள்ள உள்ள உருகி என்ன ஆகுது, வெளியில பூரா அது வந்து வெளிப்படுது. கண்ணில் இருந்து அழுகையா வருது, கை காலெல்லாம் நடுங்குது, வாய் குளருது, கண்ணில் அருவி மாதிரி அப்படியே தண்ணி அரும்பு. அது இப்படி வரக்கூடாது தண்ணி. நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சிவபெருமான் உண்மையிலே அன்பு இருக்குன்னா எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு கண்ணில் வந்து சைடில் ஓடி கண்ணீர் வந்துச்சுன்னா உங்களுக்கு சிவபெருமான் மேல நினைச்சு நீங்க கண்ணீர் வருது நம்ம நினைச்சுக்கலாம். அது பேர் ஆனந்த கண்ணீர் பேர். இந்த சைடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்களுடைய துன்பத்தை நினைச்சு நீங்க அழுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். புரியுது உங்களுக்கு? நீங்க சாமி பார்த்ததும் அவங்க மேல அன்பு தலைத்து நீங்க அழுகிறீங்கன்னா உங்க கண்ணீர் எங்க வரும், சைடுல இருக்கு. சைடுல இருந்து அந்த கண்ணீரை நீங்க எடுத்து அப்படி இல்லை. அதாவது சைட்ல வர்ற கண்ணீர் வந்து ஈப்பா இருக்கும், நடுவில் வர்ற கண்ணீர் வந்து உப்பா இருக்கும். ஆனந்த கண்ணீருக்கு வந்து இனிப்பா இருக்கும். இது நம்ம துன்பத்தை நினைச்சு வர்ற கண்ணீருக்கு வந்து உப்பா இருக்கும். அதான் இந்த வழியா கண்ணீர் வந்துச்சுன்னா சைட்ல கூடி போகும் கண்ணீர். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாமியுடைய அன்பை அவர் செய்த உபகாரத்தை நினைச்சு உங்களுக்கு ஒரு கண்ணீர் வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு கண்ணீர் பார்த்தீங்கன்னா இப்படி சுத்தம் கண்ணீர் இப்படி போகும். அப்படி நிறைய தடவை நான் அதில் வளர்ந்துட்டேன். அது மாதிரி நம்ம துன்பத்தை இப்படி கண்ணீர் வரும். இந்த பாட்டில் இந்த இடத்துல என்ன வந்தாலும் சரி நம்ம துன்பத்தை நினைச்சு வர்ற கண்ணீர் சைடில் கூட இருந்துச்சுன்னா ஆனந்த கண்ணீர். நமக்கு எந்த சைடு வருது நீங்களே பார்த்துக்க வேண்டியது. ஆனால் நமக்கு எந்த சைடு வரணும்னா சைடில் ஊற்றி வரணும். அதுக்கு உண்டான அன்பு நம்ம செலுத்தணும். செலுத்தினா தான் அந்த அளவுக்கு நமக்கு கண்ணீர் வரும்.
எங்கெங்கேயோ போய் அழுகிறோம். ஆனால் இப்படி அழுக வந்தால் தான் அந்த கண்ணீர் வரும். எங்கெங்கேயோ போய் அழுகிறோம். சாமி முன்னாடி இருந்து சாமி கடமையே வருவாங்க பெருமாள், எனக்கு இந்த பிறவிலிருந்து என்ன செய்யுது, எனக்கு இந்த பிறவிலிருந்து நீக்கி ஒரு திருவடி பக்கம் என்ன செய்யுது, எனக்கு ஒரு சேர்த்து. பிறவி எடுத்தாலே இங்கே என்ன வந்துடும், திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிறவின்னு வந்துட்டாலே என்ன வந்துடும், திரும்ப வந்து இன்னும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால ஞானிகள் என்ன பண்ணாங்க, சாமி பிறவாமை பெருமானே அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஞானிகளும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றவையால் வேண்டாமே வேண்ட வரும். அந்த பிறவாமை எப்போ வரும், உணர்வுகளெல்லாம் நீக்கி அது வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்குவது தான் இந்த பிறவாமைன்றது வரும். அப்படி அவங்க என்ன பண்ணாங்க, சோமசுந்தர கடவுளை தரிசித்து திருமணத்திற்கு மீது ஆனந்த கண்ணீர் வச்சு அழுதாங்க சாமி முன்னாடி. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேதங்களுக்கு பொருள் தெரியவில்லை மீது ரொம்ப பழக்கத்தில் இருக்காங்க. இறைவனை நோக்கி பிரம்மனும் திருமாலும் இன்னமும் காணப்படாத கைய திருவிடத்தை உடையவனே, வெள்ளி அம்பலத்தில் திருப்பூத்தாகியவரும் தேவதேவனே, பானோயை அஞ்சை அறிந்து அமிர்தத்தை அழைத்தவங்க உத்தவனே. எப்படி போடுறாங்க நம்ம சாமி சிவன், எப்படி போடுறாங்க, இறைவனை நோக்கி பிரம்மனும் திருமாலும் இன்னமும் இன்னமும் பார்க்க முடியலையா, ஏற்கனவே பார்க்க முடியல, இப்போ போனாலும் என்ன செய்ய முடியாது, திருவடியா பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன் பார்க்க முடியாது, சிவனை பார்ப்போம். ஏன் சிவனுடைய திருவடி பார்க்க முடியாது, இன்னமும் திருமாலும் பிரமாவும் காண முடியலன்னு சொல்றாரு. ஏன் பார்க்க முடியலன்னா, அவங்க எதுல போனாங்க, செருக்குற்று போனதுனால பார்க்க முடியல. செருக்கை நீக்கிட்டு போனா பார்க்கலாம். அது விளக்க சொல்வாரு, பிரம்மா விஷ்ணு எங்கெங்கேயோ போனாங்களே, இந்த பரவநேசர் வீட்டுக்கு வந்துக்க கூடாதா, அங்க சிவபெருமான் அடிக்கடி போயிட்டு இருக்காராம். இரவு போய் தூது போனாராம். அங்க போறதுக்கு இங்க வந்தாலும் ஒரு திருவடியை பார்த்துருக்கலாம் அப்படின்னாரு. திருவள்ளூர்ல பரவநேசர் வீட்டுக்கு வந்ததுனால அழகா பார்த்துருக்கான். இதை முடிஞ்சு அங்கேயே அவங்க ஒருத்தர் மேல போனாரு, ஒருத்தர் கீழே போனாரு, இங்கே வேணாலும் பெண்ணாக வச்சுட்டாரு. அப்ப அன்புக்கு சாமி இருக்குமே. அப்ப அவர்களே காண முடியாத திருவடி, பிரம்மனும் திருமாலும் இன்னமும் காணப்படாத கையில் விளையக்கூடிய உடையவனே, வெள்ளி அம்பலத்தில் திருப்பூத்தாகியவரும் தேவதேவனே. மதுரை எவனே அம்பலம், வெளியம்பலம். சிதம்பரம் பொன்னம்பலம். அது பொன்னம்பலம், இது வெளியம்பலம். அதான் நீங்க வெளியே சாதாரண நினைக்கிறாங்க, ஒரு மனுஷன் வெளியிட்டு ஆறு நிற்கக்கூடாது. எப்பயுமே வந்து எல்லா உலகங்களும் யாரும் பூர்வம் அந்த உலகமாக இருக்காது. அப்ப வெள்ளி கம்மி ஒன்று கூட அப்படின்னு எல்லா உலகம் ஞானிகளுக்கு எல்லாமே ஒன்று. ஏழு மாப்பமும் கெட்டதில்தான் ஓடும் செங்கொண்டும் ஒக்கவே நோக்குமால் கூடும் மண்ணினை கும்பிடுங்க என்று பீடம் சேர்ந்தால் விரலில் விளங்கினார். அப்ப செங்கொண்டும் ஒண்ணுதான், மண்ணும் ஒண்ணுதான். எல்லாமே சாமிக்கு எல்லாமே வெள்ளியா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அவருக்கு எல்லாமே ஒன்றுதான். அதனால நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, வேற்றுப்படுத்தி பார்க்கக்கூடாது. சரி, அப்படி நஞ்சினை அருந்தி அமுதம் அளித்தவருடைய உத்தவனை, நஞ்சையே சாமி இருந்தாரு, அமுதமாக அருந்தினார். நாம நஞ்சை அருந்த முடியுமா, அவங்களால அருந்தாரு. அப்ப சமயம் நஞ்சையை கொடுத்தாங்க, நஞ்சு உள்ள சோழ கொடுத்தாங்க. அது சிவபெருமான நினைச்சிருந்தாரு, சாப்பிட்டாரு, ஒண்ணுமே செய்யல. ஏன்னா தலைவர் எப்படி, சிவபெருமான் எப்படி, அப்ப தொண்டருக்கு அப்படி எப்படி ஆகும் சொல்லுங்க. ஏன்னா மஞ்சை நாள் கொடுத்த வாழ்சோர் என்ன ஆயிடுச்சு, அமுதமாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா வெய்யடியாருக்கு அமுதமாக மாறிடுது. அதுதான் ரொம்ப முக்கியம். பொய்யடியாருக்கு என்ன இருக்கும், இப்ப வேஷம் மட்டும்தான் வச்சுக்கோங்க, என்ன இருக்கும் அப்படின்னா அது நஞ்சாவே மாறி இருக்கும். ஆனா மெய்யடியாராக இருந்ததுனால அப்போ சாமிகளுக்கு என்ன செய்யல, அது எதுவுமே செய்யல. ஏன்னா அவர் வணங்கக்கூடிய பெருமன் யாரு, நஞ்சையே உண்டவர். அவருக்கு அப்படின்னா அவர் அடியார் மெய்யடியார சாமி விட்டுவாரா, அது அவரை ஒண்ணுமே செய்யல. எங்களை காத்தவர் என்று துணித்து மேலும் எம்பெருமானை நோக்கி வேதத்தின் பொருளை உணராது உள்ள மயங்கி வாடி எங்களுக்கு நீரே அவ்வேதங்களின் முப்பொருளாய் நின்று அருள்நீர், அவ்வேதங்களுக்கு இன்று வேறு பொருள் யாது என்று கூறி வணங்கினார்கள். சாமி வேதங்களுக்கெல்லாம் பொருள் தான், அந்த வேதங்களுடைய பொருளை நீங்க உங்களை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. ஆகையினால நீங்க அதற்கு அங்கே கண்ணமையும் அவ்வண்ணமே குறித்து சாமியும் வணங்குறாங்க, அங்கே கண்ணமையாக மீனாட்சி அம்மையாரையும் வணங்குறாங்க. குறித்து வணங்கி முறைப்படி வளம் செய்து விண்வெளி விமானத்திற்கு தென்பக்கத்தில் வந்து கல்லாட மரன் நிழலின் கீழ் இழந்தவருடைய தட்சிணாமூர்த்தியின் குடும்பத்தினை வந்து அடைந்தார். அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வந்து எல்லாம் வந்து ஆரம்பிச்சாங்க. அங்கே கண்டுவர் முதலிய முனிவர்கள் குளிர்ந்த பளிங்கு மலை போன்ற வெள்ளிய திருமணியும் அப்பளிங்கு மலையின் அடியில் பதிந்த பவளம் போன்ற திருமணிகளும் சிவந்த திருவாயாகிய தாமரை மலரும் 3 கண்களும். சாமி எப்படி இருக்காங்க தட்சிணாமூர்த்தி போதில்,
அந்த முனிவர்கள் போய் பார்த்தாங்க. குளிர்ந்து பளிங்கு மலை போன்ற வெள்ளிய திருமேனி. சாமி வெள்ளை வெள்ளையே இருந்தாராம், வெள்ளிய திருமேனியா இருந்தாராம். ஏன்னா இது வந்து என்ன அம்பலம்? வெள்ளிய அம்பலம். அதனால வெள்ளிய திருமேனியா இருந்தாராம். அப்பளிங்கு மலையின் அடியில் பதிந்த பவள போன்ற திருவடி. பவள என்ன இருக்கும்? செக்கத்திலே 40 திருவடி எப்படி இருக்கா? செக்கத்திலே இருக்கான். சிவந்த திருவாரிய தாமரை வளரும் 3 கண்களும், திரு கைகள் 4, வேத புத்தகமும், அமுத கும்பமும், உத்தராட்ச வடமும், சிறுமுத்திரையுடைய மேலான பரமாச்சாரியாகிய தட்சிணாமூர்த்தியின் திருமுன் வீழ்ந்து வணங்கி வீழ்த்தார்கள். சாமி எப்படி இருக்காரு? உத்தராட்ச வடம் இருக்கு, கையில் என்ன வச்சிருக்காரு? உத்தராட்ச வடம், சிறுமுத்திரை காமிச்சு இருக்காரு. சிறுமுத்திரை காமிச்சது அந்த வடிவத்துக்கு பேர் வந்தது தட்சிணாமூர்த்தி. அப்படிதான் சாமி அங்க இருந்தாராம். 3 கண்களோடு இருந்தாராம். 3 கண்ணை யாருக்கு இருக்கு? எந்த தெய்வத்துக்கு உண்டு? சிவன் ஒருத்தருக்கு 3 கண்ணு உண்டு. எந்த தெய்வத்துக்கும் 3 கண்ணு கிடையாது. இப்ப எல்லா உயிருக்கும் ஒரு 3 கண்ணு இருக்கு. எல்லா உயிருக்கும் 3 கண்ணு இருக்கு. அதுக்கு நம்ம வேலை கொடுக்கறதே இல்லை. அந்த 3வது என்னைக்கு நம்ம தியானம் செஞ்சு பார்ப்போம். அதுக்கு வேலை கொடுக்கறதே கிடையாது. அது வாட்டு போய்கிட்டே இருக்கணும், விட்டுறோம். டெய்லி தினசரி என்ன செய்யணும்? 1/2 நிமிஷமாவது உட்காந்து சிவபெருமான தியானிக்கணும். முதல்ல சொன்னீங்களா? முதல்ல என்ன பாட்டு சொன்னேன் உங்களுக்கு? மெய்மையாம் உறவை செய்து விருப்பு என்னும் வித்தை வித்தி, பொய்மையாம் கலையை வாங்கி குறை என்னும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்கி கண்டு தகவு என்னும் வேலையிட்டு செம்மையில் நிற்பாராகி சிவகதி விளையும் என்று அப்படின்னு முதல் பாட்டை பார்த்தோம். செம்மையில் நிற்பாராகின்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த சிவ தியானம் செய்தால்தான் என்ன வரும்? கடைசி சிவகதி விளையும். இதுதான் விளையாது. அதுதான் யோகம். நிலை சரிகிரி யோகத்துக்கு அடுத்த ஞானம் வரும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப சிவ தியானம் பண்ணி பண்ணி பழகிட்டே இருக்கணும். ஒரு 1/2 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு தியானம் செஞ்சு பழகணும். சாமி என்ன செய்யணும்? எல்லாத்தையும் மறந்து, உலக இன்பத்தெல்லாம் மறந்து, சிவபெருமான அடிக்கடி ஏற்க நீங்க திருக்கோயில் வரீங்கன்னா அந்த சிவலிங்க முகத்தை நீங்க மனப்பாடம் செய்துட்டு உள்ள வரீங்க. நல்லா நன்றி சொல்வதுக்கு ஒருக்கா வரீங்க. 2வது அந்த முகூர்த்தத்தை நீங்க என்ன செய்யுங்க? மனப்பாடம் செய்யணும். இப்ப மனப்பாடம் பண்ணதான் உள்ள தங்குது, இல்லைன்னா வருமா? எழுத நான் மனப்பாடம் ஆகுது. அதே போல இங்க வந்து பழகணும். சாமிகிட்ட வந்து சிவலிங்க முகூர்த்தத்துக்கு வந்து பழகி 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 அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்க இப்போ வர முடியாதப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஒரு நாள் இப்போ திருக்கோயில் போக முடியாத சூழ்நிலை வருது. அப்போ உடனே நீங்க என்ன செய்யணும்? டக்குனு சாமி போட்டு உட்காந்துரும். உங்க வீட்டில் உட்காந்து என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய கடமையை நீங்க வந்து வர்ற மாதிரி பாவனை பண்ணணும். இன்னைக்கு திருக்கோயிலுக்கு இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு போகணும். அந்த சாமி இருப்பாரு. ஏன்னா நம்ம பூ கட்டி கொடுத்துருக்கோம், அந்த பூஜைகள் நடந்து கொண்டிருக்கோம். நம்ம சாமியை வளருவோம். இப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அப்படி நம்ம எப்படி கோயிலுக்கு வந்துருக்கோம் அதே மாதிரி நீங்க வீட்டில் உட்காந்து நினைச்சிட்டீங்கன்னா நீங்க திருக்கோயிலுக்கு போனதுக்கு சமம். அப்படி நினைக்கிறேன்னா போனதுக்கு சமம் இல்லை. அப்போ போக முடியாத பட்சத்தில் நீங்க இருந்த எங்கே உன் அடியால் உன்னை நினைந்தால் அங்கே வந்து அருள் புரியும். அங்கே வந்து சாமி அருள் புரிய ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம நினைக்கிறோம் அங்க இருந்து, அதுதான் நம்ம முக்கியம். நம்ம வீட்டு கடமையே பார்த்துக்கிட்டு நம்ம சாமி மறந்துட்டோம்னா பயன்லாம் போகும். சரி, அப்படி அந்த அங்கே இருக்க முடியும். நம்ம பழகி வந்தாங்க. உடனே சாமி எப்படி இருந்தாரு? அந்த தட்சிணாமூர்த்தி கோலத்தோடு 3 கண்களும், திருக்கைகள் 4, வேத புத்தகமும். அந்த வேத புத்தகம் எது? வேத புத்தகம் வச்சிருக்காரு. அதில் கையில் இருந்தவங்க சிவஞான போதனைகள் என்ற புத்தகத்தை கண்டிப்பாக வச்சிருப்பாரு. எப்பயுமே சாமி அதில் அந்த கையில் வச்சிருப்பாரு. சிவன் கையில் என்ன இருக்கும்? தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் அந்த கையில் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன பேரு? சிவஞான போதனைகள் என்ற நூல். அதுதான் ரொம்ப முக்கியமானது. மாணிக்கவாசகர் அப்படியே வந்தார். அவர் எங்கே வந்தாரு? புத்தகம் வந்தார். திருப்பரங்குன்றம் வச்சு சாமி என்ன பண்ணாரு? அந்த 999 சீடர்களையும் அமர வச்சு சாமி என்ன பண்ணாரு? சின்னத்திரை காட்டி பொருட்கள் இருந்தார். உடனே மாணிக்கவாசகர் என்ன பண்ணாரு? அவரை பார்த்தோன்னே இவர் தான் நாம தேடி வந்த குருநாதரோ அப்படின்னு நினைச்சார். உடனே சாமி பக்கத்தில் அப்படியே வந்தார். பக்கத்தில் வந்த விட அவருக்கு அப்படியே உடனெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சது. உடனே சாமி உடனே திருவடியில் விழுந்தார். விழுந்து வளர்ந்துமே சாமி நீங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த புத்தகத்துக்கு என்ன பேர் கேட்டார். உடனே சாமி சிவஞான போதம் அப்படின்னாரு. உடனே இவருக்கு என்ன டவுட் ஆயிடுச்சு? அப்போ சாமி சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன அப்படின்னு சாமி. சிவம் என்பது ஒப்புயர்வற்றது, ஒப்புயர்வற்றது, நிலையான தன்மையுடையது அப்படின்னாரு. அப்புறம் ஞானம் என்பது என்ன அப்படின்னா அதை பற்றி, அந்த சிவத்தை பற்றி அறிவது ஞானம். அப்புறம் போதம்னா என்ன? அதை பற்றி தெளிவது போதம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். உடனே நாம தேடி வந்த குருநாதர் இவர் தான் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு? உடனே திருவடியில் விழுந்து விழுந்து பணிந்தார், எழுந்தார், தொழுதார், எழுதார், உண்மினார், நிழலினார், எல்லாமே செஞ்சாரு. மன்னிப்பார். நாம தேடி வந்த குருநாதர் கரெக்டாக பதில் சொன்னாரா சாமி? அவர் கேட்ட கேள்விக்கு
அவர் புரிஞ்சு போச்சு நம்ம தேடி வந்ததுக்கு இவர் தான் உண்மையான குருநாதன் சொல்லி நம்ம வணங்கக்கூடிய சிவபெருமானே இவர் தான் அப்படின்னாரு. ஆனால் உண்மையிலே சாமி தான் வந்தார். ஆனால் அவர் சிவபெருமானாவே பாவித்து என்ன செஞ்சாரு, உடனே சரணடைந்தார். நாம எப்படி இருந்தாலும் இன்னும் நம்ம சிவமாவே நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம். குருநாதர் வந்து உபதேசம் பண்ணாலும் அவரை இன்னும் சிவமாவே ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். அப்படி இருக்கும் நம்ம. ஆனால் அவர் உடனே எல்லாம் உடல் அன்றே இந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றேனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டேன். இன்றோர் இடையில் எனக்குண்டோ எங்கோர் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே. அப்படி இன்னும் சரணடையணும். குருநாதர் வந்து உபதேசம் பண்ணிட்டாருன்னா இனிமேல் எல்லாமே சாமி தான் அப்படிங்கிற உணர்வுக்கே நாம சரி. அப்படி சாமி அப்புறம் உருத்தராட்ச வடம் கொடுத்தாரு. எப்பயுமே சாமி உருத்தராட்சி இல்லாமல் இருக்கவே மாட்டாரு. உருத்தராட்ச வடம் உருத்தராட்ச வடம் எப்பயுமே உருத்தராட்ச வடம் எப்பயுமே சாமி நாம அடியாரம் எப்படி இருக்கணும், உருத்தராஜோடும் உடனும் அட்லீஸ்ட் ஒன்றாவது போட்டு விடணும். அது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு உருத்தராஜ் வந்து எப்பயுமே எந்த நிலையிலும் இல்லத்தில் இருக்கும்போது கூட இந்த உருத்தராஜத்தை எப்படி போடணும். அதனால் இதுக்கு அதுக்கும் இல்லத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்பயுமே ஏன் அப்படின்னா எந்த நிலையிலும் நமக்கு உயிரானது போகும். அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால ஒரு உருத்தராஜ் போட்டோம்னா எமவயம் வந்து இருக்கலாம். எவன் வந்து நம்மளால என்ன செய்ய மாட்டாங்க, வந்ததுமே அந்த முத்திரை காமிச்சாச்சுன்னா போதும். முத்திராஜை காமிச்சாச்சுன்னா ஆகா அப்படின்ட்டு வணங்கிட்டு போயிடுவாரு. திருநீர் இன்னொன்று திருநீர் எதுவும் பூசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் கையில் எப்பயுமே திருநீர் வச்சுக்கணும். உறங்கும் போது பூசணும், எழும்போது பூசணும். அப்புறம் உறங்கும்போது எழும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு எதையும் நெட்டியில் திருநீர் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த நேரமும் உயிர் போக வாய்ப்பு இருக்கு. திடீர்னு நடந்து போகிறாங்க இறந்து போயிடுறாரு. திடீர்னு பேம வந்து இறந்து போயிடுறாங்க. எந்த நிலையிலும் இறப்பு நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த நிலையில் நம்ம என்ன செய்யணும், உயிர் உத்தராஜி எந்த நேரமும் நமக்கு உயிரிட்டே இருக்கணும். அப்போ சாமி அப்புறம் சிறுமுத்திரையை காமிச்சிருந்தாரு. அப்புறம் ஒரு பராமரிச்சரியாக குளத்தில் தட்சிணாமூர்த்தியாகவே சாமி என்ன செஞ்சாரு, அங்கே அமர்ந்து கல்லான மரத்தின் கீழ் அமர்ந்தறிய வேத முதலாகிய பெருமானை வெளிவரும் 22 மேதா மந்திரத்தை அரபத்த முனிவரால் உபதேசிக்கப்பட்டு கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி முதல் கொண்டு அடுத்த கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி வரையும் 4 வேளையும் முப்புறமும் ஜெயித்து தர்ப்பணம் உறவும் பிராமண போஷணம் முதலிய செய்து கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த 28 வேதா மந்திரம் அப்படிங்கிறது அது குருநாதர் தான் வந்து உணர்த்தணும். அந்த 28 வேதா மந்திரத்தை வேற யாரும் அவங்க வந்து அருள முடியாது. ஏன்னா அது கார்த்திகை மாதத்துக்கு பௌர்ணமி முதல் கொண்டு அடுத்த கார்த்திகை பௌர்ணமி வரையும் என்ன செய்யுமா, அது 4 பேரும் அந்த மந்திரத்தை ஜெயித்து தர்ப்பணம் ஓமும் பிராமண போஷணம்னா அந்த பிராமணர்களுக்கு உணவு கொடுக்க மாட்டீங்களா, அந்த இதெல்லாம் இதை வந்து முறைப்படி செய்து கொண்டு வந்தாரு. யாரு, அந்த முனிவர்கள் அதிவசம் இந்த கண்ணுவர் முதலான முனிவர்கள் இந்த தவறு செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. இப்படி செய்திட்டு இருக்கும்போது அதை அக்காலையில் கண்ணுவர் முதலிய முனிவர்கள் அதிசயிக்குமாறு கல்லாலை நீரில் அமர்ந்தவருடைய மௌன பரம குருமூர்த்தி ஆகிய இறைவன் 32 இலக்கணமும் அமையப்பட்ட 16 வயது நிரம்பிய சாமி எப்படி இருக்காரா, எப்படி காட்சி இருக்காரா, 32 இலக்கணம். ஏற்கனவே போன இதில் பார்த்தோம் 32 லட்சணம் என்னென்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த இலக்கணத்தோடு சாமி எப்படி இருக்காரா, அமையப்பட்டு 16 வயது. எப்பயுமே சாமிக்கு எத்தனை வயசு, 16. அந்த அம்மாவுக்கு 12. எப்பயுமே அம்மாவுக்கு 12, சாமிக்கு 16. அவங்க என்றுமே இளமை. இதை யார் சொல்றாங்க, கருத்து விட்டாங்க மாணிக்கவாசகர் அவர் நித்தமானால நிரம்ப சித்தத்திருப்பரான் சித்தத்திருப்பவற்றின் பெருங்குறை அத்தரானந்தராக அண்ணன் சிவன் எப்பயுமே நித்தமானால நிரம்ப அழகிய சாமி எப்பயுமே அழகு.
கண்டிகை. அது ஏற்கனவே சாமி கூப்பிட்டவர் அண்ணன் போன்ற கண், அவருக்கு நெருப்பு போன்ற கண்ணு. ஏன்னா அதுல இருந்து அவர் என்ன செஞ்சாரு, நெத்திக்கல்ல இருந்து முருகமான வச்சாரு. அப்படியே அண்ணன் ஓடி வந்துச்சு, ஊருக்கு ஓடி வந்துச்சு. எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையா ஓடினாங்க, கையாலுமே அப்படியே சமைச்சு போச்சு. எனக்கு உடனே ஓடுறாங்க எல்லாரும், அந்த அண்ணனை சிறப்பை பார்த்து ஓடுறாங்க. நாங்கள் கொடுத்தா அப்புறம் கண்டிகிட்ட கொடுத்தா அப்புறம் கை சாமத்துறையில் சேர்க்க. அதுக்கப்புறம் என்னங்க அம்பாள் பார்த்து அந்த 6 முகமாக தோன்றியது. 6 முகம் இப்படி தொட்டப்பே அது ஒரு முகமாக மாறி, அம்மையை வந்து தொட்டா அந்த 6 முகத்தை அது ஒரு முகமாக மாறி. அப்படி அது பேர் வந்து கந்தன் அப்படின்னு 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவனுக்கு பேர் பேரு கந்தன் என்று பேர். அதுக்கப்புறம் சாமி கந்தன் பேர். பகைவனுடைய ஆற்றலை வட்டச்செய்வன் என்று ஒரு பொருள், உயிர்களுக்கு பற்று போராய் விளங்குவது ஒரு பொருள். 3 பொருள் இருக்கு கந்தன் பேர். அப்படி அம்பாள் வந்து தொட்டா 6 முகமாக ஒரு முகமாக மாறி. அப்படி சாமி வந்து அண்ணன் கொண்ட கண்ணு இருந்துதான். அதெல்லாம் மறைச்சிட்டு வந்து இப்ப சாமி இப்படி வந்துட்டாரா, கஷ்டப்பட்டு போகிறத வந்து உட்காந்துக்கிறாங்க. 16 வயது நிலைமை. அப்படி கழுத்துல இருந்த கண்டிகை ஒரு திருச்செவியில் அணிந்த குண்டலங்கள். திருச்செவியில் என்ன செஞ்சாரா, குண்டலம் அணிஞ்சிட்டாரு. ஏன் கதிரவனை சித்தரிப்பது போல் ஒளி வீசினார். சாமி பார்த்தாலும் எப்பவுமே தேஜஸ்தான், அவர் வந்து எப்பவுமே ஒளி புரிஞ்சவர். சாமி சாதாரண அனந்த கோடி பிரகாசம் உடையவர். சாமி இருக்கிறவரு அனந்த கோடி பிரகாசம், சாதாரண பிரகாசம்னா இல்லை, அனந்த கோடி பிரகாசம்னா இப்போ ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தை நம்ம தாங்க முடியாது. அனந்த கோடி சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்தா அந்த அளவுக்கு சாமி பிரகாசம் இருக்கானா. இப்ப வந்து தட்சாமுத்தியம் திருமாவளவன் உத்திரியமும் முப்புரி நூல். முப்புரி நூல் எல்லாம் இருந்துச்சு, அவர் பிரம்மாவுடைய விஷ்ணுவுடைய திருமொழியில சாமி என்ன செஞ்சாரு, இடையிட்டு முத்துக்களை இடையிட்டு கோவை செய்த உயிர்த்தாட்ட மாலை அடியாரின் ஆணவங்களை இருளை போக்கும் ஒளி போல் வீசி ஒழுங்கினார். எப்படி சொல்ல, அடியாருடைய ஆணவங்களை இருளை போக்கும் ஒளி போல ஒளி வீசினார். இது அந்த மணியெல்லாம் கலத்த மணியெல்லாம் ஒளி வீசிச்சான். எட்டு உதாரணம் சொன்னாங்க பாருங்க. அடியாருடைய ஆணவங்களை இருளை போக்கக்கூடிய ஆணவங்களோட இருள் பேசினா அங்க என்ன வரும், வெளிச்சம் வரும். அதுதான் அந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேருந்து வாங்கிய சிவன் அனந்த ஒரு பிரகாசத்துக்கு இந்த உயிரானது போய் பேருந்து அனுமதிக்க ஆரம்பிச்சிடும். இருள் போய் ஒன்றும் இல்லை, இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆயிரும், ஏற்றும். அப்ப இங்க வெளிச்சம் இருக்கா இல்லையா, வெளிச்சம் இருக்கு. ஆனால் இப்ப என்ன செய்யல, அமைச்சிருக்கிறதுனால வெளிச்சம் தான். அந்த இதை நீக்கியாச்சுன்னா என்ன ஆயிரும், வெளிச்சம் இந்த இருளை போக்கியாச்சுன்னா வெளிச்சம் தானா வந்துடும். அப்ப ரெண்டுமே இருள் இருக்கிறது வெளிச்சமும் இருக்கு. ஆனா அதே போல கைலாயத்துக்கே போனாலும் ஆணவம் இருக்கும். ஆனா அப்ப என்ன செய்யாது, வேலை செய்யும். வெளிச்சம் மட்டுமே இருக்கும், இருளுக்கு நாங்க வேலையே கிடையாது. சிவத்தை மறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் ஆணவம் பற்றி மறுபடியும் எங்க வந்துடும், எந்த நேரம் சிவசிவனோட. அதுதான் உலகம் என்ன சொன்னாரு, அடியாளர்களுடைய ஆணவங்களை இருளை போக்கும் ஒளி போல. இருளை போய் கேட்டா அந்த ஒளி தானாக வந்துடும். இரு கைகளிலும் தோள்களிலும் கண்டிக்கு திகழ்ந்தன. வெள்ளிய ஆடைகளாகிய கோவணத்தின் அருகில் பட்டிகை கொண்டு ஒளி வீசியது. தாமரை மலர் போன்ற பாதங்களில் சிலம்புகள் வண்டுகள் இசை பாடுவது போல ஒலித்தன. பாதங்கள சிலம்பு இதெல்லாம் ஏற்கனவே பாத சிலம்பு பழைய இசை பாடல்னு பார்க்கும்போது சாமிக்கு சடங்கு எல்லாம் அப்படி யோசனையோட எழுதாம். தொண்டனுடைய மாத்திரையாகட்டும் திருவடியின் மேல் வீரக்கிழமை விளைந்தது. வழக்கில் குற்றமற்ற பவித்திரம். பௌத்தமாக அனுஷ்டானம் பண்ற போது எழுதினோம், பௌத்தமாக கண்டிப்பா அணியணும். அப்ப சாமி எப்பயுமே பௌத்தம் அணிஞ்சிட்டே தான் இருக்காரு. அப்ப நாமளும் எழுதினோம், பௌத்தம் கண்டிப்பா அணியணும். இடக்கையில் சிவஞான போதம். இப்ப சொன்னேன், கையில் என்ன வச்சிருக்காரு, சிவஞான போதம் போல வச்சு. இப்பதான் சொன்னேன், அதுக்கு வந்துருச்சு. எழுதிய புத்தகம் விளங்கின. மறைந்த திருவடிகளுக்கு பாதையிலாக வந்தார். மறைந்த வேதம் அவர்களுக்கு திருவடி பாதமா இருக்கு. தேனியில் தாமரை மலர்கள் முழங்கும் வண்டின் மொழி போல நாலு முதலும் உடலிலிருந்து சொல்ல தோன்றும் வேத மொழியின் தொண்டர்களின் செவியாகிய வாய்க்கால் வழியாக ஓடி உள்ளமாகிய வயலில் பயந்து ஓயாகிய பயிர்களை வளர்த்தது. திருவாயிலே புன்னகை திகழ்ந்தது. இவ்வாறு நாதருக்கு ஒளிவாய் 4 வரையின் முடிவில் ஞான வடிவமாய் எங்கும் நிறைந்த பரிபூர்ண தன்மையாய் விளக்கும் பரம்பொருளாகிய தட்சிணாமூர்த்தி முனிவர்கள் தரிசிக்குமாறு எதிரில் வந்து வெளியே நின்றாரு. அவர்கள் தரிசிக்குமாறு சாமி வந்து என்ன செஞ்சாரு, தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு வெளியில இருந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். எந்த முனிவருக்கு, அந்த கண்ணூர் முதலாகிய அந்த நைமிசாரியின் முனிவர்களுக்கு சாமி காட்சி கொடுத்தார். போய் வழிபாடு
எவ்வளவு அடியங்களும் சகல உலகத்தாலும் உயிர் கொண்டு வேதங்களின் பொருளை இப்பொழுதே உபதேசித்து அருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார். வேதங்களின் பொருள் என்னன்னு எங்களுக்கு தெரியல, அதை நீங்க என்ன செய்யணும், உபதேசித்து அருளணும்னு கேட்கணும். உடனே சாமி வேதத்தினுடைய பொருளை இப்ப கூற போறாரு. என்ன பொருளான்னு பார்ப்போம். உயிரின் மிக கொடிய பாசங்களை போக்கியலும் பரம்பரை கலங்கரவாகிய ஆசாரியர் அம்முனிவர்களிடம் திரு ஆளவாயாளராகிய சிவலிங்க பெருமான் திருமுன்பு சென்று வேதங்களின் பொருளை அருளி செய்வாரான. முனிவர்களை கேளுங்கள், வேதங்களின் பொருள்கள் அனைத்தும் பெரிதும் ரகசியமாகும். வேதங்களுடைய பொருள் தான் ரொம்ப ரகசியம். வேதங்கள் வேத பொருளை அறிதலே இம்மை பயனை பயனுக்கும் இம்மை பயனுக்கும் பாசபந்தத்தை போக்கும் வீடு பெற்றும் பயனுக்கும் கருவியாகும். அது எனக்கையும் இம்மை பயனையும் தரும், முக்கியம் தரும். சூழ்நிலை தானாய் தோன்றியதாய் உத்தமோத்தமாய் தத்துவங்களின் வடிவமாய் விளங்கும் இச்சொக்கலிங்கம் மித்தமாய் வேதங்கள் அனைத்திற்கும் ஆதிகாரண பொருளாய் சுத்தாத்மிக பொருளாய் சிவபிரகாசமாய் விளங்குவது என்னும் நிறைந்த பராபரன் என்றும் விஞ்ஞானம் என்றும் மேலாமையன் என்றும் நூல்கள் கூறுகின்றன. இந்த சிவலிங்கம் தான் சொக்கலிங்கம் தான் எப்படி வேதங்களுக்கெல்லாம் பொருள், எல்லாத்துக்கும் ஆதி காரணமாக விளங்கக்கூடியது, சுத்தாத்மிக பொருளாக விளங்கக்கூடியது, சிவபிரகாசமாக விளங்கக்கூடியது அப்படின்னு அந்த சிவலிங்கத்தை கஷ்டம் கோலம் வந்து சாமி சொல்றாரு. பராபரன் என்ன பராசக்திக்கு மேலான அப்படின்னு அர்த்தம். விஞ்ஞானம்னா மேலான ஞான வடிவன் அப்படின்னு அர்த்தம். நேராமை அப்படின்னா அவருக்கு நோயே கிடையாது. நமக்கெல்லாம் நோய் உண்டு, சிவனுக்கு நோய் கிடையாது. அதனால அவருக்கு பேர் நேராமையன் என்று பேர். அப்படி வேதத்தில் சுத்த வடிவமாக இறந்துள்ள சிவலிங்கமே இந்த என்ன சொன்னாரு, பரபரமாக மூர்த்தியின் திருவுருவமே வேதமாகும். அந்த சிவலிங்கத்துடைய மூர்த்தி தான் என்னது வேதமாகும். அவ்வேதத்தினுடைய சுத்திரமூர்த்தமாய் எங்கும் இறந்தனுடைய சிவலிங்கமே அது ஆகும். என்ன சிவலிங்கம்? அங்க மூலமாய் முயற்சி எழுந்த சொக்கலிங்கம் தான், அந்த சிவலிங்கம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாகும். வேதம் ஒன்றே, அவ்வேதத்தின் பொருளும் ஒன்றே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லவும் உடனே அந்த பிரணவ தோற்றத்தை பத்தி சொல்றாரு. அச்சாமியில் அனைத்தும் இம்மூர்த்தியை துதிக்கும் படைத்தல் காத்தல் அழித்து என்ற உத்துளிலும் ஒருவனாகிய சொக்கலிங்க மூர்த்தி தனது சக்தியால் மும்மூர்த்தியாய் எழுந்தருளினார். மூன்று உலகங்களையும் நான்முகனாகி படைத்து திருமாலாகி நிலைவரச் செய்து குருத்தனாக அழித்து இம்மூவருக்கும் தலைவனாய் சிதாகரமாகிய திருமணியாய் ஆதி அந்தமின்றி அறிவற்ற பேரொழியாய் உள்ள சொக்கலிங்க மூர்த்தியின் வடிவத்தில் கீழ்ப்பாகம் ஆன்ம தத்துவமான பிரம்மனின் பாகம். சிவலிங்கத்துல அந்த கீழ்ப்பாகம் எது? பிரம்மனுடைய பாகம். நடுப்பாகம் வந்து திருமாலுடைய பாகம். மேல்பாகம் இந்த வானம் வந்து சிவபெருமானுடைய பாகம். இந்த மும்மூர்த்தியம் யார் இருக்கா? சிவபெருமானை எழுந்து படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லா பகுதியும் சிவபெருமான் செய்யறாரு. அப்படி செய்து கீழ்பாகம் வந்து இடபாகம் ஆன்ம தத்துவம், நடுவில் இருக்கக்கூடிய திருமால் பாகம் வந்து வித்யா தத்துவம், மேல இருக்கக்கூடிய சாமி வந்து சிவ தத்துவம். மீது அவனுக்கு ஏற்கனவே சொன்ன 36 தத்துவத்துல ஆன்ம தத்துவங்கள் 25, வித்யா தத்துவங்கள் 7, சிவதத்துவங்கள் 5, ஆக மொத்தம் 36. அந்த சிவலிங்கத்தில் அடிப்பாகம் வந்து யாரு? பிரம்மா 25. அடுத்து வந்து நடுப்பாகத்தில் உள்ள 7 விஷ்ணு, மேல உள்ள சிவதத்துவம் 5 வந்து சாமி. அந்த சிவலிங்கமாக சாமி இருந்து அருளிக்கு. அப்படி ஆன்ம தத்துவத்திலிருந்து அகாரமும் வித்யா தத்துவத்திலிருந்து உகாரமும் சிவதத்துவத்திலிருந்து மகாரமும் தோன்றும். இப்ப அகர உகரம் மகரம் தான் என்னது? நம்ம ஓவியங்கிற பிரணவம் பார்த்தோம். இப்ப அந்த 3 இதுல இருந்து கீழ்பாகத்திலிருந்து அகரமும், நடுபாகத்திலிருந்து உகரமும், மேல்பாகத்திலிருந்து மகரமும் தோன்றின. தானமந்திரமாகி இப்பிரபலத்திலிருந்து 3 வடிவமான பதங்களை கொண்ட காயத்ரி தோன்றும். அந்த 3க்கும் காயத்ரி ஒன்று தோன்றும். இக்காயத்ரி சமட்டி வேட்டி என்ற இருவகையாக நின்று விரும்பிய பொருள் அனைத்தும் பெறுவதற்கு காரணமாக விளங்கும். இந்த பிரணவத்துக்கு என்னது? சமஷ்டி பிரணவம், வேஷ்டி பிரணவம் என்கின்ற 2 வகை பிரணவம் இருக்கு. வேதங்களில் வந்து என்னது? சமஷ்டி பிரணவம், வேஷ்டி பிரணவம். இந்த சமஷ்டிங்கிறது என்னன்னா தொகுச்சு சொல்வது, வேஷ்டி என்பது என்னன்னா பகுத்து சொல்வது. அந்த வேதங்களை எப்படி பகுத்து சொல்வதும் தொகுத்து சொல்வதும் இருக்கு. இந்த 2 வகையாகவும் இந்த வேதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சமட்டி வேட்டி ஆகிய இவரெண்டும் சொக்கலிங்க மூர்த்தியும் திருவருள் சக்தியால் 4 வேதங்களையும் ஈண்டன. அந்த பிரணவம் தான் என்ன செய்யுது? 4 வேதங்களையும் ஈண்டது. இதெல்லாம் யார் செய்யறா அப்படின்னா சிவபெருமான் தான் செய்யறாரு. அந்த 4 வேதங்களும் பின்பு அழகந்தரமாய் விரிந்தன. அது 4 வேதம் அப்படி விரிஞ்சு பிறகு பிரணவத்தை முதலில் கொண்ட மந்திரங்களும் அளவிற்காக விரிந்தன. இன்னும் அப்பிரணவ
சொக்கலிங்க மூர்த்தியின் உச்சி முகமாகிய ஈசான முகத்திலிருந்து சிவபெருமானுக்கு எத்தனை முகம்? 5 முகம். அது உச்சி முகம் வந்து எது அப்படின்னா உச்சி முகத்துல இருந்து சாமி 28 ஆகமங்களையும் அருள்கிறார். எத்தனை ஆகமம்? 28 ஆகமம். ஆகமங்கள் என்பது ஏற்கனவே சொன்ன முதல்ல ஆகமம் சிறப்பு, வேதங்கள் பொது. முதல்ல அந்த கிழக்க பார்த்த முகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முகத்தை கொண்டுதான் சாமி என்ன பண்றாரு? ரிக் வேதம் என்கின்ற வேதத்தை உருவாக்குறாரு. வேதக்கலை சொல்றது சிவபெருமான் தான், ஆகமங்களை சொல்றது சிவபெருமான் தான். அதனால ஆகமம் சிறப்பான இது அப்படிங்கிறதுனால தான் உச்சி முகத்துல வந்து சொன்னாரு 28 ஆகமம். மற்ற 4 வந்து பொது. அதை கிழக்கு பார்த்த முகத்தை கொண்டு என்ன சொல்றாரு? ரிக் என்கின்ற வேதத்தை சாமி சொல்றாரு. அவ்வெழுத்துக்கள் உச்சி முகத்தில் ஈசான முகத்தில் சிவாகமங்கள் 28 தோன்றின. கிழக்கு முகமாகிய தற்புருஷ முகத்திலிருந்து 21 சாவிகளுடன் ரிக் வேதம் தோன்றியது. ரிக் வேதம் தெரியுங்களா? நீங்க ஏற்கனவே படிச்சுப்பீங்க. ரிக் யசுர் சாமம் அதர்வம் என்கின்ற 4 வேதங்களை பற்றி நீங்க படிச்சுட்டு அடுத்து தெற்கு முகமாகிய அகோர முகத்திலிருந்து 100 சாவிகளுடன் கூடிய யசுர் வேதம் தோன்றியது. வடக்கு முகமாகி வாமதேவ முகத்திலிருந்து 1000 சாவிகளோடு சாம வேதம் தோன்றியது. மேற்கு முகமாகி சத்தியோஜாத முகத்திலிருந்து 9 சாவிகளுடன் அதர்வண வேதம் தோன்றியது. வேதங்கள் 4 வகை. அதனால் வருணங்களும் ஆச்சரணங்களும் தனித்தனியே 4 ஆயின. இந்த வருணம் என்பது என்னன்னா சாதி, அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் என்று 4. ஆச்சரணம் என்பது நிலை, பிரம்மச்சரியம், திருத்தம், வானப்பிரதம், சன்னியாசம் என்கின்ற 4. இதுதான் என்ன சொல்றாங்க? வருணம், ஆச்சரணம் என்று சொல்றாங்க. அப்புறம் தர்மங்களும் யகாதி கர்மங்களும் வேதங்களின் நெறியிலே தோன்றின. அவ்வேதங்களும் கர்மகாண்டம், ஞான காண்டம் என்று 2 வகைப்படும். வேதத்துல எத்தனை காண்டம் இருக்கு? ஞான காண்டமும் 2 வகையான காண்டம். ஒன்று கர்ம காண்டம், மற்றொன்று ஞான காண்டம். இந்த கர்ம காண்டம் என்ன செய்யும் அப்படின்னா சொக்கலிங்க மூர்த்தியின் பூசா விதிகளை அறிவிக்கும். சாமியுடைய பூஜை முறைகளை பற்றி அறிவிக்கிறது அந்த கர்மகாண்டம். ஞானகாண்டம் என்ன செய்யும்னா திரு ஆலயாருடைய சச்சிதானந்த வடிவத்தை அறிவிக்கும். சாமியுடைய வடிவத்தை அறிவிக்கும். சச்சிதானந்தத்தில் என்ன அர்த்தம்? சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தம். சக்தி என்பது நிலையான பொருள், சித்து என்பது அறிவுடைய பொருள், ஆனந்தம் என்பது ஆனந்த பொருள். இது உதாரணத்துக்கு என்ன இதை முகத்துக்கு சொல்லுவாங்க சாமிக்கு? சாமி எப்பயுமே சாமி நடுவில் ஒரு ஆள் உட்காந்துருப்பாரு. யாரும் பாருங்க, சோமஸ்கந்தம் ஊற்றி நடுவில் முருகப்பெருமான் இங்கே இருப்பாரு. சாமி சத்து, அம்மா சித்து, நடுவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆனந்தம். அதனால சச்சிதானந்தமாக சிவபெருமானே வீடளிப்பார் என்று அடுத்தது சொல்றாரு. வேல்பெரும் நீர்நாளைய கிளைகள் கலைத்தார் போல் முழுமுதல் கடவுளுக்கு மூட்டும் வேல்பெரும் நீர்நாளை கிளைகள் கலந்தார் போல் முழுமுதல் கடவுள் மூட்டும் அபியுணர்வு இறைவன் வடிவாகிய தேவர்களுக்கும் பிறருக்கும் இறைவனை செய்யும். இப்பரவன் திருமணம் இயற்றும் நித்தியம், நைவேத்தியம், காமியம் என்ற 3 கர்மங்களுக்கும் உலகத்தவர் இன்பப்பெற்றனை வீடு பெற்றனை வேண்டிய வண்ணமே பெரும் பொருட்டு புரியும் சிவாச்சனைக்கு இச்சிவலிங்கமே காரணமாயிருக்கும். எந்த சிவலிங்கம்? அங்கே இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய சிவலிங்கம். எப்படினாலே நித்திய, நைவேத்திய, காமிய என்கின்ற 3 கர்மங்கள். நித்தியம் என்பது என்னது? அன்றாட ஏற்படக்கூடிய பூஜை முறைகள். நைவேத்தியம் என்பது ஆண்டுக்குரிய பூஜை முறைகள். அடுத்து காமியம் என்பது உலக நன்மை வேண்டி செய்யக்கூடிய பூஜை முறைகள். இதெல்லாம் வந்து அந்த சிவலிங்கமே என்ன செய்யும்? வீடு பெற்றனை அடைக்கக்கூடிய வண்ணமே சிவாச்சனைக்குரிய சிவலிங்கமே இதுக்கு காரணமாகி உள்ளதுன்னு சொல்லி ஞான காண்டத்தை பற்றி சொல்றாரு. வேதங்கள் பல சாதிகளை கொண்டு தேடி உணராது கதறி வாய் சொந்து பயங்க அகண்ட பரணிபூர்ணமாய் நிறைந்த சொரூப சிவமாகிய சிவலிங்கத்தை கர்மகாண்டத்திற்குரிய முறையிலிருந்து தவறாத பூசை முறையினாலும் ஞானதண்டத்திற்குரிய நெறியிலிருந்து திருவுருளால் ஒன்றுமாகாது கலக்கும் சிவோகம் பாவனை புரியும் உணர்வினாலே தெரிக. அப்ப ஞானகாண்டத்தில் என்ன சொல்றாரு? சிவோகம் பாவனை செய்துதான் என்ன செய்யணும்? சிவ பூஜை செய்ய வேண்டும். சும்மா சாதாரணமான சிவ பூஜை செய்யக்கூடிய தன்னையே சிவமாக்கி கொண்டுதான் என்ன செய்யணும்? சிவ பூஜை செய்ய வேண்டும் என்ற முறையெல்லாம் எது சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா ஞான காண்டம் தான் நமக்கு வேதங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வரோம். நம்ம எப்படி வரணும்? நேற்றை மட்டும் சொன்னேன். உள்ளே வரும்போது தன்னை சிவமாக்கி கொண்டுதான் என்ன செய்யணும்? சாமியை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னேன். வரும்போது நம்மளாவே நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. நம்மளால மனதுக்கு தான் என்ன செய்யணும்? சாமியோட சிந்தனையோடு தான் நம்ம உள்ளே வரணும், உள்ளே வரணும். அப்போ தன்னை சிவமாக்கி கொண்டு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நான் கோயிலுக்கு போனேன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வராது. சரி, அப்படி சிவ பூஜை முதலிய
நன்கு உணர்த்தி நாம் உணர்த்தி அறிய வேதங்கள் உட்கிடை பொருள் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு அரிதாகும். இந்த வேதத்தினுடைய உட்பொருள் என்னன்னு சொன்னாரு? ரிக் சாம அதர்வன வேதங்கள் என்ன சொல்றது? அது கூடவே பொது 28 ஆகமங்கள் சிறப்பு. அதோடைய உட்கருப்பு என்னது? சமஷ்டி வியஷ்டி பிரணவம் இருக்கு. அந்த வியஷ்டி பிரணவம் சமஷ்டி பிரணவமும் வியஷ்டி பிரணவமும் அதுலேருந்து வரக்கூடியது அகர உகர மகாரம் என்கின்ற அது இப்ப பிரணவம் சமஷ்டி. அந்த வியஷ்டி என்னது? அகர உகர மகாரம் என்கின்ற 3 வகையாக பிரியும். இது சிவபூஜை முதலிய நற்கர்மத்தினாலே ஞானம் கைவிடும். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வைதிகமும் வைதிக சைவத்தை பற்றி சொல்லியிருக்கு. எதுல? வேதங்கள்ல. அதுல சிவபூஜை முதலிய நற்கர்மத்தினாலதான் நிச்சயமா ஞானம் கைவிடும். நான் முதலே சொல்றேன் பார்த்தீங்கன்னா, வேதம் போது ஆகமும் சிறப்புன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? சரவணன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்றான் அப்படின்னா அது பொது. சரவணன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாதாங்கோயில் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய சகஸ்திரலிங்க திருக்கோயிலில் சொற்பொழிவு பேசிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா அது பிரிவு. இதுதான் ஆகமம். அப்ப பொது சிறப்புக்கு வித்தியாசம் இருக்காங்க. அதே போல் வேதம் என்ன சொல்லும்? பொதுவாக ஒரு காரியத்தை சொல்லும். ஆகமம் அதை எடுத்து விரித்து உழைக்கும். அப்படிதான் இந்த சாமி என்ன பண்ணாரு? அதனுடைய பொருளை எடுத்து சாமி அதை பிரித்து சொன்னாரு. அது எல்லாம் எப்படி சொன்னாரு? ஒரு 4 முகத்தை கொண்டு அவர் சாமி அந்த இதை அருனாரு. அந்த வேதங்கள்லாம் கரும்பு காண்டம் ஞான காண்டம் இந்த 2 காண்டம் இருக்கு. அதுல கரும்பு காண்டம் என்ன செய்யும்? அந்த சொப்பலிமத்துடைய பூஜா விதிமுறைகளை பற்றி அறிவிக்கும். ஞான காண்டம் என்னது? அந்த சக்தியான வடிவத்தையே அறிவிக்கும். அப்படின்னு 2 வகையான காண்டத்தை பார்த்தோம். ஏற்கனவே அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு பார்த்தோம்? வேதத்துல அது அந்த சிவலிங்க வடிவத்துல எல்லா வேதங்களுக்கு உட்பொருள் யாரு? சிவலிங்கம் வடிவம். அந்த சிவலிங்க வடிவத்துல அடிப்பாகம் என்னது? அடிப்பாகம் ஆன்ம தத்துவம், நடுப்பாகம் வித்யா தத்துவம், மேல இருக்கக்கூடியது சிவதத்துவம். அந்த ஆன்ம தத்துவங்கள் வடிவமாக இருக்க பிரம்மா, நடுவில் இருக்கக்கூடிய விஷ்ணு, மேல இருக்கக்கூடியது சிவதத்துவம் சாமி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்படி இதெல்லாம் வேதங்களுடைய உட்பொருள். இதெல்லாம் எடுத்து சாமி என்ன செய்யறாரு? தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு அந்த மீன் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படிதான் வந்துச்சு. அது மாதிரி சாமி என்ன பண்ணாரு? உச்சி முகத்திலிருந்து ஆகமங்களையும் இந்த 4 முகத்திலிருந்தும் வேதங்களையும் சாமி அருளினார் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அதுல 2 காண்டம் இருக்கு. அது ஒன்று கர்ம காண்டம், மற்றொன்று ஞான காண்டம். அது இதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்ல? வேதங்களுக்கு பொருள் புரியுதா? இப்ப இந்த வேதங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த தெய்வம் இருக்கு, இந்த தெய்வம் இருக்கு, இந்த தெய்வம்னு ஒவ்வொரு தெய்வமா சொல்லி கடைசி எல்லாத்துக்கும் மேல ஒருத்தருக்காரு. அவர் தான் சிவருமான்னு சொல்லுவோம். இதுதான் வேதம். ஆகமம் என்ன சொல்லுவோம்? சிவருமன் தான் முழுமுதல் பொருள். அவர் அடையக்கூடிய முறை என்னது? சிவ பூஜை இதெல்லாம் சிறப்புடையது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுறது. இவ பூசை சிவருமான் தான் முழுமுதல் சொல்லிட்டா போகுது. அதை அடையக்கூடிய நெறி சொல்லணும்ல, அதுதான் ஆகமம். புரியுது அவங்களுக்கு? ஒரு பொதுவா சொல்வது வேதமா, அதை நிறைவா சொல்வது ஆகமம். அதனுடைய உட்பொருள் கூட சாமி எடுத்து சொல்றாரு அந்த முனிவர்கள்ட்ட. சொல்லி முடிச்சதும் அதுல சிவபூஜை தான் நற்கருமத்திலே ஞானம் கைகூடும். வேற எதுலையுமே ஞானம் கூடாது. சிவபூஜை உள்ளதான் என்ன செய்யுமா? அந்த நற்கருமம் சித்த சுத்தி உள்ள தூய்மையை அடையும். அப்படி சிவபூஜை செய்ய செய்ய என்ன ஆகும்? உள்ளம் தூய்மை அடையும். அச்சித்த சுத்தியை தர்மம் கொடுக்கும். அந்த சித்த சுத்தியை தர்மம் கொடுக்கும். அது தர்மத்தினாலே சாந்தி உண்டாகும். சாந்தியினாலே அட்டாங்க யோகம் தோன்றும். அப்படி செய்ய செய்ய என்ன ஆகும்? நாள் அடிப்படையில நமக்கு அட்டாங்க யோகம் உண்டாகும். அட்டாங்க யோகம் என்பது என்ன அப்படின்னா, இயமம் நியமத்தை கடைபிடிக்கும். அட்டாங்க யோகத்துல முதல் நிலை என்னன்னா, இயமம் நியமம். கடைபிடிக்க வேண்டியதை கடைபிடிக்கணும், விட வேண்டியதை விட. இயமம் என்பது என்ன? விட வேண்டியதை விடணும். எதெல்லாம் தேவையில்லையோ அதுக்கப்புறம் விட்டுறணும். அதெல்லாம் போய் என்ன செய்யக்கூடாது? பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. விட வேண்டியதை விட்டுறணும். எதை நியமமாக கடைபிடிக்கணுமோ அதை கடைபிடிக்கணும். சிவபூஜை கடைபிடிக்கணும், அனுஷ்டானத்தை கடைபிடிக்கணும். இதெல்லாம் முக்கியம். நம்ம செய்யக்கூடிய கோயிலுக்கு போகணும், வழிபாடு செய்யணும், தொண்டு செய்யணும். இதெல்லாம் நியமம் செய்யக்கூடியது. தேவையில்லாத டிவி பார்க்கக்கூடாது. அதெல்லாம் எதில் வரும்? நியமத்தில் வந்துடும். டிவி பார்க்கக்கூடாது, செல்போனை நோண்டக்கூடாது. அதெல்லாம் நியமத்தில் வந்துடும். நியமமானது கோயிலுக்கு வருவது, திருத்தொண்டு செய்வது, இது புறமே நியமத்தில் வந்துடும். இந்த அட்டாவகத்தில் எல்லாமே வந்து நியமம். அடுத்து ஆசனம், அடுத்து பிராணாயாமம், அப்புறம் பிரத்யாகாரம், அப்புறம் தாரணை, அப்புறம் தியானம், அதுக்கப்புறம் சமாதி. இந்த 8 நிலை கடைசியாக இதுதான் அட்டாங்க யோகம் என்று பேர். ஞானிகள்லாம் அட்டாங்க யோகம் என்று தான் வேண்டதான் என்ன செய்வாங்க? அட்ட சித்திகளையும் பெற்று எங்கேனாலும் நினைச்சிடத்துக்கு போவாங்க, வருவாங்க. அந்த தவறாக பயன்படுத்தியவர் தான் யார் அப்படின்னா, நல்லா கவனிக்கணுங்க. தவறாக பயன்படுத்தியவர் தான் அசுரர்கள்.
நல்ல முறையில் பயன்படுத்துவங்க யாருன்னா ஞானிகள். ஞானசம்பந்தர் என்ன செஞ்சாரு? இறந்த பெண்ணை உயிர்ப்பிச்சார்ல, அவர் அட்டமாசத்தையும் பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சாரு? உயிர்ப்பிச்சு கொண்டு வந்தார். என்னன்னா சாமியை முன்னிறுத்தி செஞ்சார். அதுதான் ரொம்ப முக்கியம். அட்டமாசத்தி கையில் வந்து நான் என்ன வேணாலும் செஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? ஆணவத்தில் ஆடக்கூடாது. அப்படின்னா அது வேலை செய்யாது. அந்த நேரத்தில் வேலை செய்யும், அதுக்கப்புறம் வேலை செய்யாது. அந்த ஆணவத்தில் சுத்தமாக நம்ம குறைஞ்சி என்ன செய்யணும்? சுகத்தை முன்னிறுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும். 2 பேரும் ஓடி இருந்தாங்க ஊரை விட்டு. யாரு? ஒரு வணிகருடைய பெண்ணு ஒரு பையனை கூப்பிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்க காதல் திருமணம் முடிக்கிறதுக்கு. வரைக்கும் முறை பையன்தான். அவனுக்கு 7 பிள்ளைங்க. ஒவ்வொரு பிள்ளையா நான் கட்டி கொடுத்து ஏமாத்திக்கிட்டே இருக்குது அந்த பையனை. அவனும் பாவம் ஏதாவது ஒரு பொண்ணையாவது கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் கொடுக்குற மாதிரி தெரியல. அடுத்த பொண்ணு உனக்கு தான் மாப்பிள்ள அப்படின்னு அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. கடைசி பார்த்துச்சு இந்த பொண்ணு. கடைசி இருக்கிற பொண்ணு பார்த்துச்சு இந்த அப்பா வந்து இவர் செய்ய மாட்டாரு, இப்படி ஒவ்வொரு பொண்ணை ஏமாத்திட்டு இருப்பாரு, நம்மளே கூட்டிட்டு போயிட வேண்டியது அப்படின்ட்டு அந்த பையனை கூப்பிட்டு ஓடியே போயிடுச்சு ஊரை விட்டு. கரெக்டாக திருமருகல்ங்கிற ஒரு இடம் வந்துச்சு. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க? நைட்டு தங்கியிருந்தாங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் தொட மாட்டாங்க, அப்படி வளர்ந்தாங்க. இந்த காலத்தில் சர்வசாதாரணமாக என்ன செய்யறாங்க? தொட்டு பேசுறாங்க. அப்படி அந்த காதலர்கள் 2 பேரும் ஓடினாங்க. ஓடி திருமருகல் என்கின்ற இடம் வந்துச்சு. ஒரு மடத்தில் என்ன செய்யறாங்க? தனித்தனியாக படுத்துருந்தாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து ஒரு அரவம் ஆகிய பாம்பு அந்த பையனை போய் தீண்டிடுச்சு. தின்னு அந்த பையன் இறந்து போயிட்டான். விடிஞ்சது பார்த்தா தொடக்கூட முடியாத நிலையில அவன் அந்த பொண்ணு அழுகுறா. நான் கல்யாணம் முடிச்சுட்டா கூட தொட்டு பண்ணி உன்னை தொட முடியலையே அப்படின்னு நினைச்சு ஏங்கி அழுகும் போது அந்த நேரத்துல ஞானசம்பந்த பெருமான் அப்படி வராது அந்த இடத்துக்கு வந்தது. உடனே என்ன நேர்ந்தது அப்படின்னாரு. உடனே இந்த மாதிரி விஷயத்தை சொன்னார். உடனே சாமி கோயிலுக்குள்ள உள்ள போல ஒரு துன்பம் நடந்ததுன்னு ஒரு துன்பம் நடக்குதுன்னா உடனே அதுக்கு என்னன்னு பார்த்துட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும். உடனே நான் கோயிலுக்கு வழிபாடு செய்து விட்டு வந்துதான் இந்த பெண்ணினுடைய பிரச்சனையை நான் தீர்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்லல. உடனே என்ன பண்ணாரு? ஞானசம்பந்த பெருமான் என்னமான்னு கேட்டாரு. அவன் எப்படி அழுதானா அந்த பாட்டுல சொல்றாரு. அவன் எப்படி அழுதான்னு முதல் ஞானசம்பந்தமா சொல்றாரு. சடையா எனுமாள் சரணி எனுமாள் விடையா எனுமாள் பெருவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. சடையாய் விடையாய் சிந்தாய் சிவனே முந்தாய் முழு அப்படி சொன்னாரா அந்த பொண்ணு. அப்படி அழுகுறானா? சாமி நான் ஒன்னத்துணை நினைச்சுல நான் ஓடி வந்தேன். இவன் நான் கூட்டி வந்தது நான் நீ காப்பாற்றுன்னு சொல்லி தான் நான் அவனை கூட்டு வந்து என்ன செய்வேன்? சண்டையில் முன்னாடி திருமணம் முடிக்கும்னு நினைச்சேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு முந்தாய் சிவனே அந்த பாட்டில் சடையா எனுமான் சரணி எனுமான் முந்தாய் எனுமான் முதல்வா எனுமான் சிந்தாய் எனுமான் சிவனே எனுமான் இப்படி சேர்ந்து ஏங்கி அழுதானா அந்த பெண்ணு. உடனே சாமி என்ன பண்ணாரு? உடனே அந்த பாட்டை பதியத்தை படித்து முடிச்சாரு. இப்படி அழுதுகிட்டு இருக்கிறது துன்பத்தை நீக்க வேண்டாமா பெருமானேன்னாரு. உடனே தூங்கி எரிச்சவோ எரிச்சான் அந்த பையன். உடனே 2 பேருக்கும் முதல்ல திருமணத்தை நடத்தி வச்சது யாரு? ஞானசம்பந்தர் பெருமான் காதல் திருமணத்தை நடத்தி விட்டார். அப்படிப்பட்ட இடம் அது மருகல். போய் பாருங்க சாமி ஜம்முன்னு இருப்பாரு. அங்கே அம்மையாரும் சாமியும் எப்படி இவங்க திருமணத்தை முடிஞ்சோ அந்த மாதிரி இருப்பாங்க அம்மையாரும் சாமியும். அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை நீக்கி தான் என்ன செய்யறாங்க? அப்போ என்ன செய்யறாங்க? அந்த அட்டமாசத்தை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க? நல்லது செய்யறாங்க. சாமியை முன்னிறுத்தி என்ன செய்யறாங்க? எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல? கெட்ட வழிக்கு பயன்படுத்தல, நல்ல வழிக்கு பயன்படுத்துறாங்க. சிவபெருமான முன்னிறுத்தி பயன்படுத்தினால அது வேலை செஞ்சு என்ன ஆயிடுச்சு? இறந்தவர்களை கூட என்ன செஞ்சிருச்சு? உயிர் பிச்சு எழ வைத்தது. ஆனா அசுரர்கள் என்ன பண்ணாங்க? கிடைக்கக்கூடிய அட்டமாசத்தை பெற்றுக்கொண்டு தீது செஞ்சாங்க, தேவர்களுக்கு துன்புறுத்தினாங்க, அதனால அழிஞ்சு போனாங்க. புரியுது உங்களுக்கு? அதாவது நல்லதுக்கு பயன்படுத்துவதும் கெட்டதுக்கு பயன்படுத்துவதும் நம்ம கையில தான் இருக்கு. அட்டமாசத்தை கிடைச்சிச்சுன்னு வந்து உடனே என்ன செய்யக்கூடாது? அதுவும் சாமிகிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அந்த உணர்வை என்ன செஞ்சிருவாங்க? அடுத்த நிமிஷமே அசுரர்கள் மறந்துடுவாங்க. ஞானிகள் மறக்க மாட்டாங்க. ஏன்னா சாமி நீ எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்க தெரியுமா அப்படின்னு சொல்றவங்க தான் அடியார்கள். ஞானிகள்லாம் அப்படி இருந்தவங்க. அப்படிதான் என்ன செஞ்சாங்க பாருங்க. முடிவு போனதுல மழை நிற்கி இல்லை சாமி அப்படிதான் நம்ம மைக் வச்சு கொஞ்சம் தான் முடியும். அப்படி அட்டாங்க யோகம் தோன்றும். அட்டாங்க யோகமே ஞானாங்கமாகும். அப்படி ஞானம் அதுல இருந்து தான் என்ன வரும்? நமக்கு ஞானம் வரும். கிரியினாலும் ஞானத்தினாலும் சிவபக்தி சிவபூஜை சிவதரிசனம் சிவலிங்கம் தாவித்தல் மெய்யடியார் வழிபாடுன்னு ஒன்று போட்டாரு. என்ன வழிபாடு? மெய்யடியார்களை வழிபாடு பண்ணணும். வேஷம் போட்டுக்கிறதுக்கால வழிபாடு செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதில் ஞானசம்பந்தர் ஒரு பாட்டில் சொல்லுவார். வேயில் தோழி பொங்கல் விடமுண்ட கண்டர் மிக நல்ல வீணை தடவி மாதர் திங்கள் கங்கையும் முடிவேல் அணிந்து என் உடவே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு
மிகவேனாரு. நல்ல அடியாருக்கு தான் அது என்ன செய்யும், அது கரெக்டாக வேலை செய்யும். நல்லா இல்லாத அடியாருக்கு அது வேலை செய்யாது. தானும் கோலும் நாளும் வந்து அடியாரை வந்து நடியாத வண்ணம் முறை செய்ய ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமது. யாருக்கு கோலும் நாளும் வேலை செய்யாதுன்னாரு, மெய்யடியார்களுக்கு, நல்ல நல்ல அடியார்களுக்கு தான் அது வந்து என்ன செய்யாது, கோல் பக்கத்திலே வராதான், பக்கத்து வர்றதுக்கு பயப்படும். இப்போ நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாடகத்தால் உன் அடியார் போல் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மெய்யடியார்களா இன்னும் ஆகலை. அதுக்கு உண்டான வாய்ப்பு யாரும் கொடுக்கணும், சாமி தான் கொடுக்கணும். அதை நம்ம என்ன செய்யணும், முறையை நம்ம வேண்டணும். வேண்டோம்னா சாமி நம்மளோட மெய்யடியார்களாக நம்மளை மாற்றிடுவாங்க. பொய்யா இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, ஒரு நாள் மெய்யா மாறிடுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு சலவை தொழிலாளி என்ன, அவன் அந்த ஊரில் ரொம்ப அழகான பொண்ணு, ராஜா வீட்டு பொண்ணு, அவளை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது இவன் என்ன பண்ணா, இவனை வந்து வெளியில் விடவே இல்லை. இன்றைக்கி வந்து நீ வெளியில் போகிறப்போ இது ராஜா ஊருக்குள்ளே வரா, அதனால் இந்த சலவை தொழிலில் விடவே மாட்டேங்காங்க. நான் போவேன், வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அந்த பொண்ணை பார்த்துடுறான். பார்த்து அவரோட அழகு கண்டு இவன் மயங்குறான். மயங்குறது உடனே அதுக்கப்புறம் இவனை இழுத்து பிடிச்சி வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. அப்புறம் இவன் வந்து இந்த பெண்ணை எப்படியாவது போய் பார்க்கணும் அரண்மனையில் போய் அப்படின்னு முடிவு பண்ணுறான். உடனே என்ன பண்ணுறான், அந்த அரண்மனைக்கு போய் அந்த பெண் உறங்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவருக்கு அடியில் போய் ஒழிஞ்சிக்கிறான். ஒழிஞ்சிக்கிட்டதும் உடனே இந்த பெற்றோர்கள் வந்து இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேங்காளே அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள்லாம் பக்கத்தில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுடைய தாய் தந்தையாரும் அழுகுறாங்க. இவன் ஒரு சிவனடியாரை தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறான், ஒரு ஞானியைத்தான் கட்டுவேங்கிறான் அப்படிங்கிறாங்க. இவன் இதை பூரா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் அடியில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். யாரு, இந்த சலவை தொழிலாளி. அப்போ வேஷம் போட்டு இந்த பொண்ணை எப்படியாவது முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு இவன் முடிவு பண்ணான். உடனே மறுநாள் பார்த்தா ஒரு கடையில் ஒரு 12 பொட்டலம், எத்தனை பொட்டலம், 12 பொட்டலம் திருநீர் வாங்கலாம். உடம்பெல்லாம் என்ன செஞ்சுட்டான், திருநீராக பூசி போய் சாமியாராக உட்காந்துட்டான். உட்காந்தது உடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆகா, ஊருக்குள்ள ஒரு சாமியார் வந்திருக்காரு, எப்படியாவது நம்ம பொண்ணை இவங்களுக்கு கெட்டி வச்சிட வேண்டியதான். வேகமாக போய் என்ன செஞ்சாங்க, காலில் போய் விழுந்தாங்க. யார் காலில், அந்த சலவை தொழிலாளி காலில் போய் விழுந்தாங்க. உடனே இன்னும் வந்துச்சு, அவங்களுக்கு உணர்வு ஆகி போச்சு. என்னடா இது, ஒரு வேஷம் போட்டதுக்கே காலில் வந்து விழுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளையை எப்படியாவது கட்டிக்கோங்க, அது இந்த மாதிரி உங்களை ஒரு சாமியாரை தான் கட்டிக்கிடணும்னு அவர் முடிவு பண்ணுறாங்க, எப்படியாவது ஏற்றுக்கோங்க அப்படின்னதும் அவங்க பெரிய கையெடுத்து உண்டானா. நான் வேஷம் போட்டதுக்கே நீங்கள் காலில் விழுந்தீங்கன்னா, நான் உண்மையாக அடியாக இருந்தால் என்னை சாமி என்னை எந்த நிலையில் வச்சுருப்பான்னு ஊரை விட்டே ஓடியே போயிட்டானா அந்த தலைமை. அப்போ சாமி எப்படி ஒரு நிலையை வச்சுருக்காரு பாருங்க. ஒரு பொய்யா வேஷம் போட்டதே சாமி என்ன பண்ணிட்டாரு, அவன் மெய்யடியாராக மாற்றினாரு. நம்மளை மாற்ற மாட்டாரா, யோசிச்சு பாருங்க. கருணே வடிவாயி சாமி அவன் எவ்வளவு இது பண்ணாலும் நம்ம என்ன செய்வார், வேடம் போட்டாலே சாமி நம்மளை அந்த நெருக்கி நம்மளை கொண்டு செய்வார். அப்படி மெய்யடியாருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமானது. சைவத்தில் மெய்யடியார் வழிபாடு. சிவச்சின்னம் தாங்குதல், விபூதி ருத்ராட்சணம் தாங்கியே இருக்கணும் எந்த நேரமும். ஏன்னா எந்த நேரத்துலையும் நமக்கு இறப்பு வரும். அதனால் விபூதி ருத்ராட்சம் எந்த நேரமும் நம்ம அணிந்து கொண்டே இருக்க வேண்டும். குருபக்தி, குருநாதரை எந்த நேரமும் நித்தமும் அவரை நினைக்காமல் இருக்கவே கூடாது. அனுஷ்டானத்தில் எப்பயுமே நம்ம படத்தை தீட்சை எடுத்த குருநாதர் என்ன செய்யணும், பக்கத்தில் வச்சு அவங்களுக்கு தினசரி அவருக்கு புஷ்பம் சாத்தி நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குரு பக்தி இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, திருவருளை போய் நாம் அடைய முடியாது. அதனால் குரு பக்தி ரொம்ப முக்கியம். இவற்றையெல்லாம் அறியலாம். வேதத்தின் வழியே நடக்கும் மதங்கள் அனைத்திற்கும் வேதமே பிரமாணமாகும். அவ்வேதத்தின் வழியே சென்று அதற்கு பொருந்துமாறு ஸ்மிருதிகள் அனைத்தும் அம்மதங்களுக்கு அனுகுண பிரணவமாகும். வேதத்திற்கு அனுகுண பிரமாணமாகிய ஸ்மிருதி கொள்கைகள் ஸ்மார்த்தம் என்று கூறப்படும். ஸ்மார்த்தத்தை தழுவிய வேத நெறிகள் வைதிகம் எனப்படும். அவற்றில் மிக மேன்மையாக கூறப்படுவது சுத்தாத்மாகிய வைதிக சைவமாகும். இவ்வளவு சொல்லி சாமி என்ன சொல்றாரு, வேதத்தில் பொருள்லாம் சொல்லிட்டு கடைசி வந்து பிடிக்கிறாரு, வைதிக சைவத்தில் வந்து முடிக்கிறாரு. இந்த வைதிக சமயத்தில் வந்து யாருன்னா, இப்போ நாம் இருக்கிற நிலையில என்னன்னா வைதிக சைவம் தான். ஞானசம்பந்த பெருமான் எதுக்காக சைவமும் வைதிகமும் தலைத்துவங்க தான் வந்தார். யார், ஞானசம்பந்த பெருமான். தொண்டர்மனம் கடி சிறப்ப தூய திற நீட்டு நெறி என் திசையும் தை நடப்ப அண்டர்குலாம் அதிசயிப்ப அந்த ஆகுதி பெருக வந்துட்டவர் செய்தவங்க மாதவத்தோர் செயல் வாய்ப்ப திசைகள் அனைத்தும் பெருமை எல்லாம் தென்திசை வேற விசை உலகம் பிற உலகம் வேதினிய தனிவல்ல அசைவி செல்லும் தமிழ் விளக்கே அயல் விளக்கின் குறைவல்ல இசை முழுதும் மெய்யறிவும் இடம் கொள்ளும் நிலைவருக தாளுடைய படைப்பெண்ணும் தொழில்தன்மை தலைவர நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் அவை நீங்க ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த பிரான் அருள் பெருக ஞானசம்பந்த பெருமான் அறிவித்தார். அதில் முதல்ல என்ன சொன்னாரு, சைவம் வைதிகமும் தலை தூங்குவதற்காக ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தார். இப்போ நாம இருக்கக்கூடிய சைவம் எதுனா வைதிக சைவம். அது எதிலிருந்து வந்தது, வேதங்களிலிருந்து வந்தது. வேதத்தை அருளியது யாரு, சிவபெருமான். ஆகமத்தை அருளியதும்
சிவபெருமான். அப்படிப்பட்ட நிலையில தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த வைதிக சமயத்தில் நம்ம இருக்கின்றோம். எந்த ஒரு சமயத்தையும் சொல்லும்போது எது சொல்லுவாங்க, சைவத்தை தான் முதல்ல சொல்லுவாங்க. சைவம், வைஷ்ணவம், சமண சமயம், பௌத்தம், புத்தம். ஏன் அப்படின்னா சைவம் ஒன்று தான் சிவபெருமான் ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம். மற்ற சமயங்கள்லாம் ஒரு உயிர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம். இப்போ வைஷ்ணவத்தை எடுத்தாலும் விஷ்ணு வந்து ஒரு உயிர் தான். அது மாதிரி கிறிஸ்தவத்தை எடுத்தாலும் நம்ம இயேசுநாதர் ஒரு உயிர் தான். அதே மாதிரி முஸ்லீம் எடுத்தாலும் நபிகள் நாயகம் ஒரு உயிர் தான். இப்படி எல்லா சமயமுமே ஒரு உயிர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம். ஆனால் சைவ சமயம் ஒன்று தான் கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சமயம் அப்படின்னா அது சைவ சமயம் ஒன்று தான். சைவ சமயமே சமயம், சமய அதீத பழம்பொருளை கைவந்திடவே மண்டல் வழி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்துள்ளும் சமய நெறி புகுத வேண்டாம், முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று தாய்மான சாமி சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு சமயம் சைவ சமயம். சைவ சமயமே சமயம். இது எப்படிப்பட்ட சமயம், சமயமெல்லாம் கடந்த சமயம் சைவ சமயம். ஏன் அப்படின்னா என்னைக்கு சிவபெருமான் இருக்காரோ அன்னைக்கே சைவமும் இருக்கு. அதனால தான் சொல்லவே முடியாத அளவுக்கு சொல்லிட்டாரு, சைவம் கடந்த சமயம், சமயம்லாம் கடந்த சமயம் சைவ சமயம். இத்தனையும் என்ன செய்யறாரு அந்த முனிவர்களுக்கு சாமி வேதத்தினுடைய உட்பொருளை எடுத்து சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு உடனே இறைவன் சாமி வந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த முனிவர்களுக்கு இவ்வளவு பொருளை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, போகத்திற்கும் வீட்டுக்கும் காரணமாக விளங்கும் சிவமயமாகிய மறைகளின் உட்பொருளை உங்கள் அறியாமை நீங்கும் வண்ணம் உரைத்தோம். உங்களுடைய அறியாமை போக்குவதற்காக யாம் உரைத்தோம் அப்படின்னு சொல்லி சாமி அவர்கிட்ட சொல்றாரு அந்த முனிவர்கள்ட்ட. நாம் கூறிய பொருளை காட்டிலும் மேலான பொருள் வேறில்லை, இதை விட வேற பொருள் உலகத்திலே எங்கேயுமே கிடையாது அப்படின்றார். இப்பொருள் அனைத்துக்கும் உங்களுக்கு மயக்கம் தீர விளங்குவதாக என்ற அருள்கணிந்த திருவுருவத்துடைய சிவபெருமானாகிய ஞானமூர்த்தி கண்ணுவர் முதலிய முனிவர்களின் முதுகுகளில் தமது அருளாகிய திருக்கரத்திலே தடவி கொடுத்து விட்டு சிவலிங்கத்தில் மறைந்தார். உடனே தோல்ல தட்டினாராம் சாமி. தன பொருளை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன செய்றீங்க, இதை கேட்டு நீங்கள் மகிழ்வீராக என்று சொல்லி அப்படியே முதுகில் லேசாக அப்படி தடவி கொடுத்து சாமி சிவலிங்கத்தில் போய் அப்படி மறைஞ்சிட்டான். சொக்கலிங்க பெருமான் யார் இப்படி ஒரு பெரிய சிறப்பு யார், இது சாமியுடைய மிகப்பெரிய ஒரு திருவிளையாடல், வேதங்களுக்கு பொருள் சொன்னது. சிவபெருமானே வந்து தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு சிவலிங்கத்தில் இருந்து வந்து மூலமாயெங்கும் முறைத்தலிங்கமாக இருக்கக்கூடிய சொக்கலிங்க பெருமானிடம் இருந்து வெளிவந்து தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு 16 வயது நிரம்பி, சாமி எப்பயுமே எத்தனை வயசு 16, அம்மாவுக்கு எத்தனை வயசு 12, இதை மறந்தவே கூடாது. அவர் எப்பயுமே நித்த மணாளர். அந்த மாதிரி வந்து குரு வடிவம் தாங்கி இளமையோடு திருக்கோலம் கொண்டு இது ருத்ராக மாலையில் எழுதி பவித்திரம் அணிந்து எப்படி ஒரு ஆச்சாரியர் எப்படி இருக்கணுமோ அப்படியே வந்து வேதங்களுக்கு உட்பொருளை எல்லாம் எடுத்து விளக்கி சாமி இத்தனையும் சொல்லி கடைசி செஞ்சுட்டார். அந்த முனிவர்களுடைய முதுகில் தடவி கொடுத்து சிவலிங்கத்தில் போய் மறைஞ்சார். எப்படி ஒரு சிறப்பு பாருங்க. இப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு சாமி வந்து தினசரி நமக்கு வழங்கியிருக்காரு. தினசரி வந்து நீங்களும் ஆர்வத்தோடு கேட்குறீங்க, அப்படி இருக்கும் சாமி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம சொக்கலிங்க பெருமானுடைய திருவிளையாடலை நம்ம தொடர்ந்து நம்ம அவருடைய அருளால் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த திருவிளையாடல் புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவுருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியும் உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், நாளைக்கு மாணிக்கம் விற்ற போகிறாங்க. சாமி நாளைக்கு மாணிக்கம் விற்க போகிறாரு. என்ன விற்கிறாருன்னு பார்த்துருவோம் நாளைக்கு. திருச்சிற்றம்பலம். சிவநாமனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதி நும்பகதை குருநாதா சிவகாம சுந்தரிதல் வரபாலகந்த இனதையலே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதா அடைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகம் பெருக இடரானதும் தொலையாரும் ஞான இன்பவது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று மறி ரகுராம சிந்தை மகிழ் மருகோனே நவலோகம் ஐதொரு நிஜ தேவளம் கிருத நலமான விஞ்சி கதிர் விலை கோவே தேவயானை அங்குரம் மணவான சம்பளம் உறுதிகள் மீற விஞ்சி கதிர் வடிவேலா திருகாவி நன்குடியில் வருவேல் சவுந்தரிகள் ஜெகமேன்மை கண்ட வீரல் பெருமாளே மையாவானுவாகி குயிலாரும் மொழியில் திருவாவூர் திருவாள் நமச்சிவாயவன் சைலாதி மறுபடியும் திருமரபு நீடூழி தனிகமாதோ வையம் நெடுக மாமலை மண்ணுக திரும்பி அன்பர் விளங்கு சைவன் அன்னவிதான் தலை தோங்குக தெய்வ வெண் திருநீர் சிறக்கவே வான்முயில் வளாதிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசீக குறைவில்லாத இருள்வாழ்க நான்முறை அறங்கல்வங்க நற்றமும் வேள்விமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகணம பார்வதீபதையே என்னாருடைய போற்றி வேல்முருகனுக்கு சிற்றம்பலம்